விஜயநகர பாமினி அரசுகள். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? டெல்லி சுல்தான்கள் பார்த்தோமா? அதில் யார் காலத்தில் ஃபுல்லாக இருக்கும்? இது ஃபுல்லாகவே இவன் கண்ட்ரோலுக்கு வந்துடும். இதை விட்டுருங்க, கேரளா தனியாக இருக்கணும். அலாவுதீன் கில்ஜி காலத்திலேருந்து அப்படியே முகமது பின் துக்ளக் காலம் வரைக்கும் இவ்வளோ பெருசாக இருக்கும் நாடு. கரெக்டா? இவ்வளோ பெரிய நாடு. முகமது பின் துக்ளக்குடைய தவறான முடிவினால் அவன் அங்கங்கே தனித்தனியாக போவான் அப்படின்னு பார்த்துருக்கோம். முகமது பின் துக்ளக் அப்புறம் யார் வருவா? ஃபெரோசா துக்ளக். முகமது பின் துக்ளக்குடைய இறுதி காலகட்டத்திலே எல்லாமே நடந்துடும். அப்போ இந்த ஏரியாவில் யாதவர்கள், காக்காத்தியர்கள், வைசாளர்களை தூக்கிட்டு முகமது பின் துக்ளக் அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணுவார்? அந்த ராஜாவே அங்கேயே போட்டுருவான், நீ இருந்துக்க, நான் சொல்கிறது மட்டும் கேட்டுக்கண்டு. ஆனால் முகமது பின் துக்ளக் அவனை தூக்கிட்டு இங்கே வந்து இஸ்லாமியர்களை கவர்னராக போடுவார். அந்த கவர்னர்லாம் சேர்ந்துக்கிட்டு தனியாக போயிடுவாங்க. போயிட்டு இந்த ஏரியாவில் முஸ்லீம்களே தனியாக ஆட்சி நடத்துவாங்க. அதுதான் பாமினி அரசர்கள். கதையை புரிஞ்சுக்கணும். கதையை புரிஞ்சதை வச்சு நிறைய ஆன்சர் போடலாம், பார்த்துக்கணும். வேறு எங்கேயாவது வெளியில் புக்கிலேருந்து கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தாலும் கதையை புரிஞ்சுதுன்னா ஆன்சர் போடணும். இதுவாக தான் இருக்கும், ஜட்ஜ்மெண்ட் பண்ணி போடு, ஆன்சர் வந்துடும். பாமினி அரசு. அதே டைமில் இந்த ஏரியாவில் மதுரையில் யார் இருப்பா? டெல்லி சுல்தான் தான் இருப்பாங்க. மதுரை இந்த ஏரியாவில். இந்த ஏரியாவில் ஹரிகரர், புக்கர் அப்படின்னு 2 பேர் சேர்ந்துட்டு அவங்க அதான் வேத மதத்தோ இவங்க சாமியார் இருக்காங்களா, அவங்களுடைய சப்போர்ட்டில் இந்த ஏரியாவில் ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவாங்க. அவங்க தான் விஜயநகர பேரரசு. இந்த காலகட்டத்தில் எவ்வளோ நாள் இவங்க 2 பேர் இருப்பாங்க சார்னாக்கா? ஃபெரோசா துக்ளக்கா அப்போ, அதுக்கப்புறம் அது அப்படியே தொடரும். சையது வம்சம், லோடி வம்சம், அதுக்கப்புறம் பாபர் வந்துட்டு இறந்துடுவார். இங்கே எல்லாமே இங்கே இருக்கும்போது சொல்கிறேன். பாபர் வந்துட்டு இறந்துடுறாரு. அப்புறம் ஹுமாயூன் வந்துட்டு அவர் ஓடி போயிடுவார். 15 வருஷம் கேப்பு. மீண்டும் வந்து ஹுமாயூன் வந்து பிடிப்பார். அதில் நடுவில் 5 வருஷம் ஷெர்ஷா சூரிங்க இருப்பார். ஹுமாயூன் பிடிச்சி அதுக்கப்புறம் மீண்டும் 15 வருஷம் கழிச்சு ஹுமாயூன் பிடிச்சதுக்கப்புறம் அக்பர் வருவார். சரியா? அக்பர். அப்புறம் வேறு யார்? ஜஹாங்கீர். அக்பர் வந்து இங்கே வட இந்தியாலாம் ஸ்டேபிள் பண்ணோன்னா ஜஹாங்கீர் காலத்தில் லைட்டாக பெருசாகும் நாடு. ஜஹாங்கீர். ஷாஜகான். அவுரங்கசீப் காலத்தில் மீண்டும் அவுரங்கசீப் காலத்தில் இவங்கெல்லாம் அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடுவாங்க. எல்லாமே யார் கண்ட்ரோலுக்கு? அதாவது ஷாஜகான் காலத்திலே போயிடுவாங்க. அவுரங்கசீப் தான் அங்கே வந்து சண்டை போட்டு போவான். முன்னாடி சொன்னால எவன் அங்கே வந்து சண்டை போட்டு ஜெயிக்கிறானோ அவன் அங்கே ராஜாவாயிடுவான். முகமது பின் துக்ளக்காக இருக்கட்டும், அலாவுதீன் கில்ஜியாக இருக்கட்டும், எல்லாருமே. ஏன்னா அந்த மாதிரி டஃப்பான இடம். பெரிய ஷாஜகான் காலத்தில் என்ன ஆகும்? பெரிய பேரரசு. மீண்டும் 3வது பெரிய பேரரசு ஷாஜகான் காலத்தில். அது அவுரங்கசீப் வரைக்கும் தொடரும். அதுக்கு அவங்களுக்குள்ள இவங்க வீழ்ச்சி அடைஞ்சிடுவாங்க. அதோட விஜயநகர பேரரசுங்காலி, பாமினி அரசுங்காலி. சரியா? அதுக்கப்புறம் யார் வரா என்னன்னு அப்புறம் பேசுவோம். ரைட். அது வரைக்கும் அந்த காலகட்டத்தில் ஷாஜகான் வரைக்கும், எதுலேருந்து? முகமது பின் துக்ளக்குடைய கடைசி காலத்துலேருந்து ஷாஜகான் வரைக்கும் இவங்க இருப்பாங்க. அப்போ என்னென்ன பண்ணாங்க? பாமினி அரசுகள் என்டையர்லி துருக்கி அந்த இஸ்லாமியர்கள். அப்போ மதராசா இதெல்லாம் வளர்ப்பாங்க. அதில் யார் முக்கியமானவங்க, என்ன ஏது அப்படின்னு பார்ப்போம். அதுமாரி விஜயநகர பேரரசு யாருக்கு? பக்தி இயக்கத்தினர். அந்த சாமியார்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். அப்போ கோயில் கட்டுறது இதெல்லாம் நடக்கும். விஜயநகர பேரரசில் முக்கியமான ராஜா தான் யார்? கிருஷ்ணதேவராயர். தெனாலிராமன் படம் வந்துச்சு இல்லையா? கிருஷ்ணதேவராயருடைய அவையில் தான் தெனாலிராமன் இருப்பான். அந்த கதை தான் அது. அந்த படத்தை பார்த்தோம்னா அதோட சூழ்நிலைலாம் இங்கே இருக்கும் ஓரளவுக்கு. என்னென்ன அப்படின்பா? விஜயநகரம் பாமினி அரசு எதில் இருக்குது? 7th டேர்ம் 2 யூனிட் 1. கதையாக புரிஞ்சுக்கணும், மனப்பாடம் பண்ணக்கூடாது.
கதையை கேட்டு கேட்டு நீங்களே ரீகால் பண்ணி புரியாத எடுத்து பார்க்கணும். பேரை ரீகால் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போகும். ஒன்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். இது லைஃப் லாங்காக உங்களுக்கு தேவை. ஏன் அப்படின்னா நிறையா என்ன பண்ணுறானுங்க, ஏமாத்துறானுங்க, பொய் புரட்டின்னு சொல்லிகிட்டு இருக்கானுங்க ஓட்டு பொறுக்கிறதுக்காக. அதில் எது உண்மை பொய்ன்னு தெரிஞ்சுக்கணும். ஒன்று அதெல்லாம் நம்ம சமூகம்லாம் எப்படி வந்துச்சுன்னு தெரியணும்ல. அதுக்கு எதோ எக்ஸாமுக்கு எழுதணும் படித்தோம், அதோட எக்ஸாம் அப்போ படித்தே சார் ஞாபகம் இல்லை, அதுக்கு பேர் படிப்பே இல்லை. இயர்லாம் மறந்து போகலாம், இயர் கூட இந்த காலகட்டத்தில் வரும்னு தெரிஞ்சிருக்கும். புரிஞ்சுக்கிட்டா மறக்காது, ஜென்மத்திலையும் மறக்காது. நான் என்றைக்கே எடுத்து திரும்ப இன்றைக்கி தான் எடுக்கிறேன். இதுக்கு முன்னாடி உட்காந்துலாம் படிக்க மாட்டேன். எப்போ எடுத்தேன்னு தெரில, திரும்ப இப்போ தான் எடுத்துருக்கேன். எடுத்தது அந்த டேட்டு கூட அதில் இருக்கும், போய் பாருங்கள். புரிஞ்சுக்கிட்டா மறக்காது கதையாக. உங்களாலேயும் முடியும். சின்ன வயசில் பார்த்த படம் இப்போ போட்டாலும் என்ன ஆகுது, அடுத்த சீன் என்னன்னு சொல்லுவீங்க தானே? ஆமாம் இல்லையா? ஆனால் படிப்பு மட்டும் சொல்லுவோமா? ஏன்? நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது, மனப்பாடம் பண்ணுறோம். புரியலை அப்படின்னா அது ஒன்றத்துக்கு உதவாது, எழுதி வச்சுக்கணும். அடுத்தது 14ஆம் நூற்றாண்டில் நிலவிய அரசியல் சூழல். எது அரசியல் சூழல்? என்ன? முகமது பின் துக்ளக்கு மோசமான முடிவெல்லாம் எடுக்கிறாரு, அதான் சொல்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்துருப்போம். இப்போ உள்ள கவர்மெண்ட்டுக்கும் அதெல்லாம் பாடம். தப்பாக முடிவெடுத்தா என்ன ஆகும்? நாடு ஆமாம் நாசமாக போயிடும். இந்தியாவில் நிலவிய அரசியல் சூழல் அதான் அந்த விஷயத்த ஒரே விஷயத்தை இங்கே சிம்பிளாக சொல்லலாம். தென்பகுதியில் பல புதிய அரசுகள் உதயமாவதற்கான சிறந்த வாய்ப்புகள் அளித்தது. முகமது பின் துக்ளக்கின் அடக்குமுறை நடவடிக்கைகள் புதிய சுதந்திர அரசுகள் தோன்றுவதற்கு இட்டு சென்றது. ஒன்றும் பண்ண மாட்டான். அந்த ஏரியாவில் இருக்க ஆளுநர், படை தளபதி அவ்வளோ என்ன பண்ணுவான், இந்த ஏரியாவுக்கு நான் தானே ராஜா, உனக்கு கப்பக்கு மாட்டேன் போடான்ருவான், அவ்வளோதான். அப்போ தண்ணி நட போயிடும். சரியா? அடுத்தது இந்தியாவின் தெற்கே விஜயநகரமும் குல்பர்கா அல்லது பாமினி ஆகிய மாபெரும் அரசுகளாக எழுச்சி பெற்றன. குல்பர்கான்னு சொல்லுவாங்க, இல்லது பாமினி அரசர். பாமினி அரசர் யார்? அங்கே துருக்கி இஸ்லாமியர்கள் தான், வேறு யாரும் இல்லை. பாமினி அரசு மகாராஷ்டிரா மாநிலம் முழுவதிலும் மற்றும் கர்நாடகத்தின் சில பகுதியும் பரவி இருந்தது. இந்த படத்தை பார்த்தாவே தெரியும், அதுக்கு தான் படம் காட்டுறது. நோட்ஸ் எடுத்தினாலும் படம் இப்படி போட்டு எங்கே எந்த ஏரியான்னு எழுதணும். ஆமாம், எடுத்து ஒன்ஸ் படத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பயங்கர ஈஸி. 18 முடியரசர்களால் ஆளப்பட்ட இவ்வரசு ஏறத்தாழ 180 ஆண்டுகள் நீடித்தன. அதுக்குள்ளே யார் வந்துடுவாங்க? முகலாயர் வந்துடுவான், காலி பண்ணிடுவான், அவ்வளோதான். இவ்வரசு 16ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சரிந்து 1500 சில்லறையில் பிஜப்பூர், அகமது நகர், கோல்கொண்டா, பீடார் என 5 சுல்தானிகளாக பிரிஞ்சு, அவங்களுக்குள்ள சண்டை 5ஆக பிரிஞ்சிருது. எது? பாமினி அரசு. பாமினி அரசுக்கு இன்னொரு பேர் என்னது? குல்பர்கா அல்லது பாமினி அரசு. என்னவா பிரியுது? பிஜப்பூர், அகமது நகர், கோல்கொண்டா, பீடார். எப்போ? 16ஆம் நூற்றாண்டில் சரிஞ்சிருச்சு. அப்புறம் சின்ன சின்னதாக உடஞ்சா முடிஞ்சு போச்சு. ஈஸியாக என்ன பண்ணிடலாம், பெரிய அரசன் வந்தானே வந்து ஈஸியாக காலி பண்ணிடுவோம். விஜயநகர அரசு வலுவான அரசாக 200 ஆண்டுகள் போலுச்சியது. அதுக்கு கீழே கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு எல்லாம் சேர்த்தி. விஜயநகரின் செல்வ வளமும் அவ்வரசுக்கு எதிரான தக்கான முஸ்லீம் அரசுகளை ஒருங்கிணைத்தது. வேலையே அதுதான். என்னது ராஜாவோட வேலையே? நாட்டை பிடிக்கணும், நம்மக்கிட்ட பணம்லாம் பக்கத்து நாட்டில் போய் கொள்ளையடிக்கணும். அந்த வேலையை யார் செய்கிறா? இவங்க விஜயநகரம் பாமினி அரசு செய்வாங்க. இதோட அங்கே செழிப்பு அதிகம். கிருஷ்ணா நதி ஓடுது, இதெல்லாம். அப்புறம் இங்கே காவிரி ஓடுது, வைகை ஓடுது. 2 பேத்துக்கு நடுவில் மாற்றி பங்காளி சண்டை. யாருக்கு நடுவில்? பாமினி அரசு, விஜயநகர பேரரசு. ஒரு பக்கம் மட்டும் சொல்கிறான், இவனும் சும்மா இருக்க மாட்டான், இவனும் அங்கே போய் அடிப்பானுங்க. இவன் முஸ்லீம் மட்டும் தப்பாக காட்டுறதுக்காக இந்த மாதிரி எழுதியிருக்கானுங்க, திருட்டு பசங்க. அப்படி கிடையாது. ராஜாவோட வேலையாக அது என்ன, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் எல்லாம் அந்த காலத்தில் ராஜாவோட வேலை என்னது? நாடு பிடிக்கணும், அடுத்த நாட்டை போய் பிடிச்சிட்டு வருவான். அதுதான் அவனோட ராஜாவோட முக்கியமான இதே. சரியா? ஆமாம். 1565 நடைபெற்ற தலைக்கோட்டை போரில் விஜயநகர அரசை நசுக்குவதில் இவ்வரசுகள் தலைக்கோட்டை போர். விஜயநகர அரசுக்கும் பாமினி அரசுகள் அந்த 5 பிரிஞ்சாங்கள்ல, அவங்க 5 கூட்டுப்படையும் சேர்ந்து விஜயநகர பேரரசு அட்டாக் பண்ணுவாங்க, தலைநகரை அட்டாக் பண்ணுவாங்க. அந்த போருக்கு பேர் என்னது? தலைக்கோட்டை போர். தலைக்கோட்டை போர் எந்த வருஷம் நடந்தது? யாருக்கு நடுவில் நடந்தது? முக்கியமான கேள்வி.
இதெல்லாம் இதில் உள்ளதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கலாம். இதிலே அடுத்து விஜயநகர பேரரசு நிறுவப்படுது. விஜயநகரம்னா வெற்றி நகரம். அதை உருவாக்கினவங்க 2 பேர், ஹரிகரர் புக்கர். கேட்பாங்க, விஜயநகர பேரரசை நிறுவியவர்கள் யாவர்? சரியா? இவங்களுக்கு முன்னாடி மைசூர், கர்நாடகா அந்த ஏரியாவில் எந்த அரசு இருந்துச்சு? டெல்லி சுல்தானுக்கு போக ஹொய்சாளர்கள். கொஸ்டின் இதெல்லாம். விஜயநகர பேரரசு எங்கே யாரோட வழி தோன்றல்னு கேட்பாங்க. ஹொய்சாளர் தானே இருந்தாங்க அங்கே. அவங்க முஸ்லீம் அல்லாதவங்க. இரு சகோதரர்கள் கர்நாடகத்தின் தென்பகுதியில் நிறுவப்பட்டது. அந்த பகுதியில் ஹொய்சாளர் தான் இருந்திருப்பாங்க கடைசியாக. யாதவர்கள், காக்காத்தியர், ஹொய்சாளர்கள். துக்ளக் அரசர்களிடம் பணி செய்த இவர்களை அவங்கள்ட்ட தான் வேலை செஞ்சுட்டு இருப்பான். சொன்னல, யார் அந்த பெரிய மன்னன் பேரரசருக்கான அவனுக்கு கீழே தளபதியாக இருந்திருப்பான், இல்லை சிற்றரசராக இருந்திருப்பான், இல்லை அந்த ஏரியா நிர்வகிக்கக்கூடிய ஆளுநராக இருந்திருப்பான். அவன் தான் பிரிஞ்சு போயிடுவான், அவனோட பேர் வச்சுக்குவான், அவ்வளோதான். சிருங்கேரி சைவ மடத்தின் தலைவரான வித்யாரண்யர் என்பார் அடியாப்பா அப்பணியை கைவிட்டு நாட்டை முஸ்லீம்களின் ஆதிக்கத்திலிருந்து மீட்குமாறு அறிவுறுத்தியதாக ஒரு வாய்மொழி வரலாற்று மரபு. முஸ்லீம் அதெல்லாம் கிடையாது, அவன் அதெல்லாம் பார்க்கவே கிடையாது. இவனுங்களாம் உள்ள தூக்கிட்டு வரணும். அவரோட தூண்டுதலை அவர் உருவாக்குறார். நீங்கள் தானே படை தளபதி, ஏன் டெல்லிக்கு அடிமைப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா முஸ்லீம் என்ன பண்ண மாட்டான், அவங்க உள்நாட்டு பிரச்சனை தலையிடவே மாட்டான். வருவான், ராஜாவை பிடிப்பான், கோட்டையை பிடிப்பான், அவ்வளோதான். அது எந்த ராஜாவாக இருந்தாலும் சரி, உங்கள் ஊர் கதையை நீங்களே பேசிக்கோ அப்படின்ட்டுவான். முக்கியமான விஷயங்கள் மட்டும் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணும். சரியா? அடுத்தது இப்புதிய அரசு. அப்போ அவருக்கு தூண்டுதலாக இருந்தது யார்? வித்யாரண்யர். யாருக்கு? ஹரிகரருக்கும் புக்கருக்கும். இது அது பாருங்க, வாய்மொழியாமா, எங்கேயும் எவிடன்ஸ் இல்லை. அதனால் உள்ள நுழைச்சி விடுறது, சண்டையை பூட்டி விடுறது. முஸ்லீம் அல்லாதவனுக்கும் முஸ்லீம் சண்டையை மூட்டி விடுறது. இப்போ கர்நாடகாவில் கூட பண்ணிகிட்டு இருக்கானுங்க பாரு, முஸ்லீமுக்கு உனக்கு சண்டையை. தமிழ்நாட்டில் மட்டும் எதுவும் பண்ண முடியல. ஏன்னா இங்கே கவர்மெண்ட் அப்படி. அடிமை வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு கதை. அடிமை கவர்மெண்ட் வந்தால் முடிஞ்சு போச்சு. ஆன்மீக குருவான வித்யாரண்யருக்கு மதிப்பளிக்கும் விதத்தில் வித்யாநகர் என குறிப்பிட்ட ஒரு காலம் வரை அழைக்கப்பட்டது. விஜயநகர பேரரசு என்னவா இருக்காங்க? வித்யாநகர்னு சொல்லாங்களாம். பின்னர் இவ்வரசு விஜயநகர் என அழைக்கப்பட்டது. இவ்வரசனுடைய முக்கியமான டைனஸ்டிஸ், பரம்பரைகள். சரியா? சங்கம முதல் ஆர்டரையும் கேட்பாங்க. அந்த காலத்துலேருந்து அந்த 14ஆம் நூற்றாண்டா 1330. சங்கம, சாளுவ 15ஆம் நூற்றாண்டு, 16ஆம் நூற்றாண்டு. துளுவ 16ஆம் நூற்றாண்டு ஃபுல்லாகவே. அரவீடு 16, 17ஆம் நூற்றாண்டு. 1646. அங்கே ஷாஜகான் வந்திருப்பார், ஜெயிச்சிருப்பாங்க. 4 வம்சம்: சங்கம, சாளுவ, துளுவ, அரவீடு. 4 அரசு. இதை பற்றிலாம் யூடியூப்பில் நிறையா ஹிஸ்டாரியன்ஸ்லாம் போடுறாங்க. நிறைய பொய் சொல்கிறான், நிறையா உண்மையான ஹிஸ்டாரியன்ஸ் போடுறவங்களும் இருக்காங்க. அதெல்லாம் வரும், பார்ப்பீங்க. அதை பார்க்குறதுக்கு இந்த நாலேஜ் வேணும். ஓ, அங்கே பார்த்தோம்ல அப்படின்னு பார்க்கணும். 4 வம்சம். விஜயநகர அரசுகள், பாமினி சுல்தான்கள், ஒடிசாவை சேர்ந்த அரசுகளிடையே மோதல் ஏற்படுவதற்கு கிருஷ்ணா, துங்கபத்ரா நதிகளுக்கு இடைப்பட்ட செழிப்பான பகுதியும் கிருஷ்ணா, கோதாவரி நதிகளுக்கு இடைப்பட்ட கலிமுகமுமே காரணம். கலிமுகம்னா என்னது? கடலில் போய் சேர்ற இடம். சரியா? கலிமுகம்னா கடலில் போய் சேர்ற இடம். சரி, எங்கே பாருங்க என்னென்ன போட்டிருக்கான்? கிருஷ்ணா கோதாவரிக்கு இடைப்பட்ட பகுதி. பாருங்க, இது கோதாவரி, இங்கேருந்து போகும் கிருஷ்ணா. அப்போ 2 ஆறு ஓடுதா? அப்போ நடுவில் எப்படி இருக்கும்? வளமான நிலம் இருக்கும். அதேமாரி கிருஷ்ணா போய் கலக்குதில்ல, கலக்கிற இடத்துல டெல்டா இருக்கும். மேப் எடுத்து பார்க்கணும். டெல்டாவும் எப்படி இருக்கும்? வளமான பகுதி. அப்போ வளமான பகுதினா அரசாங்கத்துக்கு எப்படி கிடைக்கும்? வருவாய் அதிகமாக கிடைக்கும். அப்போ பங்காளி சண்டை. ஒரிசா மன்னர் இவன் 3 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்குவாங்க. இதில் முஸ்லீம் சந்து பொந்து அதெல்லாம் கிடையாது. மன்னன் ராஜாவோட வேலை அதுதான், அவன் செய்கிறான், அவ்வளோதான். சரியா? கேட்பாங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான், பார்த்துக்கோங்க. இந்த 3 ஒரிசா மன்னர், பாமினி, விஜயநகரத்துக்கிடையே அடிக்கடி சண்டை நடக்கிறதுக்கு என்ன காரணம்? அந்த வளமான கிருஷ்ணா கோதாவரி இடைப்பட்ட பகுதி. கோதாவரி, துங்கபத்ரா, கோதாவரிங்கிறாங்க.
கிருஷ்ணா துங்கபத்ரா, கிருஷ்ணாவோட துணையார் தான் துங்கபத்ரா. சரியா, அது வளமான பகுதி, அதுதான் காரணம். கிருஷ்ணா துங்கபத்ரா நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதி, கிருஷ்ணா கோதாவரி நதிகளுக்கு இடைப்பட்ட கலிமுக பகுதி. ஓகே ரைட், மாற்றிட்டேன். கிருஷ்ணாவுக்கும் துங்கபத்ராவுக்கும் இடைப்பட்ட பகுதி வளமானது. கிருஷ்ணா அங்கே போய் சேரும், ப்ளஸ் கோதாவரி இங்கே போய் சேரும். ரெண்டுமே டெல்டா. இந்த 2 ப்ளஸ் இந்த 2 கிருஷ்ணா கோதாவரிக்கான, கிருஷ்ணா துங்கபத்ராவுக்கு இடைப்பட்ட நிலப்பகுதி, வளமான பகுதி. அதுதான் இன்னமும் செழிப்பாக இருக்குது அந்த பகுதி. சங்கம வம்சத்தை சேர்ந்த முதல் 2 சகோதரர்களான ஹரிகரர், புக்கர் ஆகியோரின் பெருந்துணிச்சலே இப்புதிய அரசை அதிக வலிமை மிக்க பாமனி சுல்தானிடமிருந்து காப்பாற்றியது. சரி, அவங்க 2 பேரும் சிறப்பாக இருந்திருக்காங்க. எந்த மரபு அவங்க? சங்கமம். விஜயநகர அரசு உருவாகி 10 ஆண்டுகளுக்கு பிறகே பாமனி அரசு நிறுவப்பட்டது. அப்போ அவங்க அதுக்கு முன்னாடி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு டுபாகூர்னு அர்த்தம். அவன் தானே டெல்லி சுல்தான்கள்லேருந்து பிரிஞ்சு இவங்க உருவாக்கிட்டாங்க தனியாக, அவ்வளோதான். அந்த ஏரியாலாம் பாமனி அரசு உருவாக்கிட்டான். அதுக்கப்புறம் லேண்டை பிடிக்கிறதுக்காக 2 பேர் சண்டை போட்டுக்கிறான். அது சாதாரண விஷயம். முதலாம் புக்கருடன் மகனான குமார கம்பனா மதுரை சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்ததோடு மதுரையை கைப்பற்றார். யார்? முதலாம் புக்கர். ஹரிகரை தான் ஃபஸ்ட்டு வருவார், அப்புறம் புக்கர் ஆட்சிக்கு வருவார். அவருடைய பையன் புக்கர் அங்கே ஆட்சியில் இருக்கும் பொழுது அவனுடைய பையனை படைத்தளபதி அனுப்பி விட்றான். போய் எங்கே பிடிக்கிறான்? மதுரையை கைப்பற்றான். அதான் சவுத்து கன்னியாகுமரி வரைக்கும். இந்த கன்னியாகுமரிக்கு எல்லாம் வந்து கேரளாவில் இருக்கும். திருநெல்வேலி தூத்துக்குடியெலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அங்கே ஒரு நாயக்க அரசை நிறுவுவதில் வெற்றி பெற்றார். நாயக்க அரசுனால் ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த ஏரியா இருக்கா, நிறையா பிரிச்சுடுவாங்க. இந்த ஒரு நாடு அப்படின்னா நிறையா பிரிச்சுடுவாங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு ஹெட்டு போட்டுருவாங்க. இந்த ராஜாவுக்கு ஒரு தான் பேரரசு, விஜயநகர பேரரசு பிரிச்சுடுவாங்க. ஒவ்வொரு நிலப்பகுதிக்கும் அவரோட சொந்தக்காரனோ பையனோ படை தளபதியோ ஆளுநராக போட்டுருவாங்க. அந்த ஆளுநருக்கு பேர் தான் நாயக். இவங்க தெலுங்கு இல்லையா, விஜயநகர பேரரசு தெலுங்கில் வந்துட்டு ஆளுநருக்கு வந்து என்ன சொல்கிறாங்க? நாயக் அப்படின்றாங்க. அதான் நாயக். மதுரையில் ஒரு நாயக் உருவாகுது. நாயக்கர்களாச்சு. இவங்க தனியாக அதுக்கப்புறம் பிரிஞ்சிருவாங்க. யார் வந்து பிடிச்சிட்றானுங்க? முகலாயர் பிடிக்கிறாங்கல்ல, விஜயநகர பேரரசை காலி பண்ணிடுவாங்க. இவங்க தனித்தனியாக பிரிஞ்சிடுவாங்க. மதுரை நாயக்கர், செஞ்சி நாயக்கர், அந்த மாதிரி பிரிஞ்சிடுவாங்க. தஞ்சை நாயக்கர், தமிழ்நாட்டிலே 3 நாய்க்கு பிரிஞ்சிடும். அவங்க தனித்தனியாக ராஜாவாக போயிடுவாங்க. அதான் நாயக்கர்கள் ஆச்சு. அப்படியே இவங்க கான்செப்ட் அப்படியே வரும். இவங்க பக்தி இயக்கத்தினருக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். அப்போ இதுக்கு முன்னாடி பாண்டியர்கள், பல்லவர்கள், சோழர்கள் இவங்க கட்டின கோயிலை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. புதுசாக 1-2 கோயிலை கட்டுவானுங்க. கட்டியிருக்க கோயிலில் புதுசாக இன்னொரு எக்ஸ்ட்ரா பிட்டிங். ஏன்னா அங்கே உள்ளவங்களுக்கு குழந்தை பிறந்து அவனுங்க வாரிசு இடம் இருக்காது. அப்போ புதுசாக ஒன்று இவனுங்களை தூண்டிட்டு கட்டிக்குவானுங்க. புரியுதா எப்படி கோயில் கட்டினாங்கன்னு? இப்படி தான் கட்டிக்கிட்டாங்க. அடுத்து குமார கம்பண்ணாவின் இவர் குமார கம்பண்ணாவின் மனைவி கங்காதேவியால் எழுதப்பெற்ற மதுரா விஜயம். மதுரானா அந்த மதுரானா அங்கே வட இந்தியாவில் இருக்கல, அது கிடையாது. நம்ம மதுரையை சொல்கிறாங்க. என்னும் நூலில் விஜயநகர பேரரசால் மதுரை கைப்பற்றப்பட்டதை எழுதுகிறாங்க. அவங்க வீட்டுக்காரர் போய் கைப்பற்றிட்டு வரத அந்த நம்ம எழுது கங்காதேவி. அப்பா, மீண்டும் பெண்கள் படிச்சிருக்காங்க. யாருக்கிட்ட? விஜயநகர பேரரசில். அதுவும் பக்தி இயக்கத்தினால. சரியா? மீண்டும் நடுவில் கல்வியெல்லாம் விட்டு அதுவும் உயர்வு இப்படி பெண் மட்டும் படிச்சிருக்கு. ராஜா வீட்டு பெண் மட்டும் படிச்சிருக்காங்க. அந்த தெனாலிராமன் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ராஜா கூட அந்த அம்மா ராணியை உட்காந்து ஆட்சி செய்யும். அது மாதிரி முதல்ல நடக்குது. குழந்தைய வச்சுக்கிட்டு ஆட்சி செய்யும். ராஜாவோட பொண்ணு எல்லா வித்தையும் கற்றுக்கிட்டு போய் ஊரெல்லாம் வம்புழுத்துட்டு வரும். சரியா? அந்த படத்தில் சொல்கிறேன். அப்போ பெண்கள் என்ன பண்ணியிருக்காங்க? எல்லாமே கற்றுக் கொடுத்துருக்காங்க. கல்விக்கு பெண்களுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. எங்கே? விஜயநகர பேரரசில். ரொம்ப ஏதோ அத்திப்பூத்தா மாதிரி இருக்குது. சரியா? ரொம்ப ரேராக நடந்திருக்கு. அது சங்கம வம்சத்தின் முடிவு. முதல் வம்சம் தான் சங்கம, சாளுவ, துளுவ, அரவீடு 4. புக்கர் இயற்கை. ஹரிகருக்கு அப்புறம் தான் புக்கர் எழுதிய போது பரந்த ஒரு நிலப்பரப்பை தன் மகன் 2ஆம் ஹரிகரர் ஆள்வதற்கு விட்டு சென்றார். 2ஆம் ஹரிகரர்
பாமணி அரசரிடமிருந்து பெல்காம், கோவா ஆகிய பகுதிகளை கைப்பற்றியதே இவருடைய போற்றத்தகுந்த சாதனை. யாரோடது? புக்கரோட சாதனை. எங்கே இருக்குது? எந்தெந்த ஏரியா? பெல்காம் எல்லாம் அங்கே கர்நாடகா, கோவா கடற்கரை, இந்த ஏரியா கோவா பெல்காம்ங்க. பாருங்க, கோவா இருக்கா, பெல்காம் கடற்கரை. மேப் ஃபுல்லாக மனசில் வச்சு பாருங்கள். ஏன் பெரிய சாதனைன்னு சொல்கிறாங்க? கடற்கரையை பிடிச்சா என்ன பண்ணலாம்? ஏற்றுமதி இறக்குமதி, வெளிநாட்டோட தொடர்பு, அரேபியா, எகிப்து, பாரசீகம், அவங்களாம் தொடர்பு வச்சுக்கலாம். பொருள் ஏற்றுமதி இறக்குமதி, அப்புறம் வாணிபம் சிறக்கும், மக்களோட வருவாய் பெருகும். இதெல்லாம் தான் யார் செய்கிற அந்த வேலையை? புக்கர். இவருடைய மகன் முதலாம் தேவராயர் இல்லை ஹரிஹரர், இரண்டாம் ஹரிஹரர் இந்த வேலையை செஞ்சுருப்பார். ஓகேவா? இரண்டாம் ஹரிஹரர் தான் பெல்காம், கோவா பிடிக்கிறாரு. அப்புறம் அவருடைய பையன் முதலாம் தேவராயர் ஒடிசாவை சேர்ந்த கஜபதி வம்ச அரசர்களை தோற்கடித்தார். அவர் இந்த பக்கம் கிழக்கு போகிறார். கஜபதி வம்சத்தை எங்கே போகிறாரு? அங்கேருந்து கிழக்கு நோக்கி போகிறாரு. அங்கே கஜபதி, இங்கே ஒடிசா அங்கே அடிக்கிறாரு போயிட்டு. இரண்டாம் தேவராயர் சங்கம வம்சத்தின் தலை சிறந்தவர். சங்கமம் யார்? தலை சிறந்தவர் யார்? இரண்டாம் தேவராயர். நோட் பண்ணிக்கோங்க. முதலாம் தேவராயர், அதுக்கு முன்னாடி இரண்டாம் தேவராயர், அவ்வளோதான். நோட் பண்ணிக்கோங்க. யார்? இரண்டாம் தேவராயர். முக்கியமான ஆள், சிறந்த சங்கம முதல் வம்சத்தில் சிறந்தவர் யார்? இரண்டாம் தேவராய் சிறந்தவர். அவருடைய படையை நவீனப்படுத்துகிறாரு. அடுத்தது இஸ்லாமிய வீரர்கள் என்ன பண்ணுறாரு? படையில் வந்து அமர்த்துறாரு, பாகுபாடு இல்லாமல். ஏன்னா ஆல்ரெடி இவங்க வந்துட்டாங்கல்ல, யார்? டெல்லி சுல்தான் இங்கே வரைக்கும் வந்துட்டான். அப்போ அவங்க கூட வந்த படை வீரர்கள் இவங்களாம் இருப்பாங்க, இங்கே மதுரை வரைக்குமே இருப்பாங்க, இஸ்லாமியரை பின்பற்றுவாங்க. அப்போ அவங்களே என்ன பண்ணுறாங்க? படையில் சேர்த்துட்டார், பாகுபாடு இல்லாமல். அடுத்து சாலுவம், ரெண்டாவது மரபு. இரண்டாம் தேவராயருக்கு பின்னர் பேரரசு ஆபத்தான சூழலுக்கு உள்ளானது. விஜயநகர பேரரசின் திறமை மிக்க படைத்தலைவர் சாலுவ நரசிம்மர் இச்சூழலை பயன்படுத்தி கொண்டார். அவ்வளோதான். அங்கே அவங்களுடைய வம்சம் முடிஞ்சு போச்சு, சங்கம வம்ச வாரிசெல்லாம் முடிஞ்சு போச்சு. இரண்டாம் தேவராயரோட காலி. அப்போ அவங்க பரம்பரையில் டம்மியாக ஒருத்தன் ராஜா வரான், அவனை தூக்கி விட்டு இவர் வந்து உட்காந்துக்கிறார். யார்? அவரோட படை தளபதி யார்? சாலுவ நரசிம்மர், அதான் சாலுவ வம்சம். இரண்டாம் விருப்பாட்சி ராயரை கொலை செய்துவிட்டு டம்மி பீஸ். இரண்டாம் தேவராயருக்கு பின்னாடி வரவன் யார்? இரண்டாம் விருப்பாட்சி. அவர் டம்மி பீஸ், அவரை கொலை செஞ்சுட்டு இவர் ஆட்சிக்கு வந்துடுறார். ஒரே ஆள் தான் சாலுவ வம்சம், இவர் தான் சிறந்தவர். அதுக்கப்புறம் இல்லைன்றாங்க. அதுக்கப்புறம் வந்தவர் யார்? நரசன் நாயக்கர், அவர் ஆட்சிக்கு வரார். அவருடைய படை தளபதி. அவருக்கு பின் அவர் இறந்த உடனே திறமை இல்லாத அவன் பையன் யாராக வந்திருப்பான், அவனை தூக்கிட்டு இவர் வந்துடுறார். யார்? தரசநாயகி. அவர் எதை உருவாக்குறாரு? துளுவ வம்சத்தை உருவாக்குறார். மூணாவது வம்சம் சங்கம, சாலுவ, துளுவ, அரவீடு. துளுவ வம்சத்தில் வந்தவர் தான் கிருஷ்ணதேவராயர். இவர் தான் சிறந்தவர் இருக்கிறதுலே, என்டையர் பாமணி அரசிலே சிறந்தவர். யார்? கிருஷ்ணதேவராயர். மூன்றாவது வம்சத்தை சேர்ந்தவர், துளுவ வம்சத்தை சேர்ந்த. எல்லாமே கேட்பாங்க எந்த வம்சத்தை சார்ந்தவர் அப்படின்னு கேட்பாங்க. அது பாருங்க, அவரோட சிலையெல்லாம், வெங்கல சிலையெல்லாம் என்ன இருக்குது, அப்படியே தத்ரூபமாக இருக்குது பாருங்க. அந்தளவுக்கு கலை எல்லாத்துலேயும் வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்காங்க. துளுவ வம்சாரர்கள் மிகவும் போற்றுதலுக்குரியவர் கிருஷ்ணதேவராயர். 20 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறார். ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் துங்கபத்ரா நதி பள்ளத்தாக்கில் பகுதியில் எல்லாத்தையும் அடக்கிறார். துங்கபத்ரா நதி பள்ளத்தாக்கில் அந்தந்த ஊர் தலைவர் அவன் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கான். எல்லாத்தையும் அடக்கி நான் சொல்கிறது கேளு, எனக்கு கப்பங்கட்டு அப்படின்னு கொண்டு வர்றார். அப்போ ஸ்ட்ராங்கான அரசாங்கம் உருவாகுது. வெற்றி பெற்றார். குல்பர்காவை கைப்பற்றி அவரின் இரண்டாவது இலக்காக இச்சமயத்தில் பாமினி சுல்தான் முகமது ஷா அவருடைய அமைச்சரால் பதவி பறிக்கப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டிருந்தார். அங்கே குல்பர்கா, அங்கே பாமினி அரசு அதை கைப்பற்றலான்னு பார்க்குறப்ப அங்கே அந்த பிரச்சனை. பாமினி போய் கைப்பற்றிட்டார். அந்த ராஜாவை விடுவிச்சு அவனே அங்கே உட்கார வச்சிடலாம், எங்கே? குல்பர்காவில். மேலும் ஒடிசாவை சேர்ந்த கஜபதி வம்ச அரசர்
பிரதாபருத்ரனோடு போர் மேற்கொண்டார். யார்? கிருஷ்ணதேவராயர். ஒடிசா அங்கேருந்து அவரோட மகளை கல்யாணம் பண்ணி, அப்பா நான் நீ சொல்கிறத கேட்டுக்கிறேன், ஜெயிச்சிட்டாராம, ஜெயிச்சுட்டு போய் மிரட்டுவான், உன் பொண்ணை கூடியான்னு கேட்டால் கொடுத்துருவான், கொடுக்கல அப்படின்னா சண்டை போடுவான், சரிப்பா அந்த அப்படின்னு பொண்ணை கட்டி கொடுத்துருவான். ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம் நம்ம இது நடக்கிறது. அவரோட மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். யாரோட மகளை மணந்தார்னு கேட்பாங்க. ஒடிசா மன்னல் யார்? பிரதாபருத்ரன். பிரதாபருத்ரன் அதான் அவருக்கே கொடுத்து அங்கே நான் சொல்கிறத கேளுன்னு ஒடிசா வரைக்கும் போயிட்டார். அங்கே போய் குல்பர்கா ஒடிசா பெரிய பேரரசு. யார்? விஜயநகர பேரரசில் கிருஷ்ணதேவராயர். அடுத்து போர்ச்சுகீசியர் இப்போ வந்திருப்பாங்க. இவரோட காலத்தை பாருங்களேன். போர்ச்சுகீசியர் 1498 வருவாங்க. இப்படி கடல் வழியில் ஆப்பிரிக்கா சுற்றிட்டு இங்கே வந்து இறங்குவாங்க கேரளாவில். அப்படியே நாங்கள் வந்து கோவா வரைக்கும் வருவாங்க. இங்கே மும்பையே அவனு தான், போர்ச்சுகீசியர் தான். மும்பை இந்த பக்கம் இங்கெல்லாம் வந்து வியாபார ஸ்தலத்தை உருவாக்குவாங்க. யூரோப்பிலேருந்து கடல் வழியில் வந்த முதல் கடல் வழியில் ரொம்ப காலமாக நமக்கு யூரோப்புக்கும் வாணிப தொடர்பு இருக்குது. கடல் வழியில் ஏன்னாங்க அங்கே ரூட்லாம் கட்டாயிரும், அதை பற்றி தனியாக பார்ப்போம். தரைவழி ரூட்டெல்லாம் கட்டாயிரும். தரைவழி, அப்புறம் அந்த ரெட்சி, பெர்சியன் கல்ஃபு, பாரசீக வளைகுடா, அப்புறம் பட்டு வழி, தரைவழி 3 ரூட்டும் கட்டாயிரும். கட்டாகாது, வரி அதிகமாக போடுவோம். ஒட்டாமன் எம்பரர்னா அங்கே ஒருத்தன் துருக்கியில் உட்காந்துட்டு எல்லாத்துக்கும் அந்த பக்கம் இந்த ரூட்டில் எவன் எடுத்துகிட்டு போனாலும் 100 ரூபா பொருளாக 1000 ரூபா வரி போடுவான். அப்போ அவங்களுக்கு பொருள் கிடைக்கிறது ரொம்ப சிக்கலாக இருக்குது, வியாபாரத்தில் பிரச்சனை இருக்குது. ஸோ கடல் வழியில் கண்டுபிடிப்பாங்க. ஆப்பிரிக்காவை சுற்றிக்கிட்டு வருவாங்க. அப்படி வந்த முதல் நாடு எது? போர்ச்சுகீசியர். அவன் இந்த டைமில் வந்திருப்பான் 1498 வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு இங்கே கேரளாவில் வந்து இறங்கி அப்புறம் இங்கெல்லாம் வருவாங்க. அப்போ அவங்க கூட என்ன ஆகும்? பிரச்சனை இருக்கும்ல, ரிலேஷன்ஷிப் இருக்கும் அவங்களோட உதவியோட. கோல்கண்டா சுல்தானை கிருஷ்ணதேவரை எளிதாக தோற்கடித்தார். குல்பர்கா தான் ஃபஸ்ட்டு போயிட்டு வந்திருப்பார். பாமினி சுல்தான், பாமினியில் குல்பர்காவில் அங்கே அது 5ஆவது உடஞ்சிருக்கும்ல, அதில் 5 சேர்த்தா தான் பாமினி. அதில் ஒன்றும் குல்பர்கா அந்த நாட்டு முகமது ஷாவை பிடிச்சி திரும்ப அவரே சுல்தானை உட்கார வச்சிடுறாரு. இன்னொன்று எங்கே? பிஜப்பூர் கோல்கண்டா சுல்தானை அவரை ஜெயிக்கிறார். அதுக்கப்புறம் தொடர்ந்து பிஜப்பூரையும் ஜெயிக்கிறார். 5 பேர்த்தில் 3 பேரை ஜெயிக்கிறார். பாமினி அரசருக்கு 3 பேரை ஜெயிக்கிறார். ரைட். அதுக்கு யார் உதவுனது? போர்ச்சுகீசிய பீரங்கி படை. இது எந்த ஆண்டு? இவரோட காலம் என்ன? இங்கே போடவே இல்லையா? ஆயிரத்தி 1509 1529 20 வருஷம் தான் ஆண்டாருன்னு பார்த்தோம். அங்கே பாருங்க, போர்ச்சுகீசியர் வந்துட்டான். வந்து கோவா வரைக்கும் வந்திருப்பான். அவன் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறான். 1509 1529 அந்த பிஜப்பூர் பாமினி அரசர்லாம் ஜெயிக்கிறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா? கோவாக்காரனுங்க. சரி, போர்ச்சுகீசியர் அவனுக்கு உதவுறாங்க. விஜயநகர பேரரசு. சிறந்த கட்டட வல்லுநர். இவர் காலத்தில் கட்டப்பட்ட பில்டிங்லாம் இன்னும் இருக்குது. அங்கே கர்நாடகா, அங்கே தமிழ்நாட்டிலே இருக்குது. மழை நீரை சேமிப்பதாக பெரிய நீர்ப்பாசன குளங்களையும், ஏன்னா ட்ரையான் லீவெட் சைடு தானே நம்மளுது, வேறு வழியெல்லாம் கட்டி தாங்கணும். நீர் தேக்கங்களையும் கட்டுறாரு. அதே மாதிரி இவருடைய தலைநகர் ஹம்பி கேட்பாங்க. விஜயநகர பேரரசில் கிருஷ்ணதேவர் காலத்தில் தலைநகர் எதுன்னு கேட்பாங்க. ஹம்பி. கிருஷ்ணசாமி கோவில், அசாரா ராமசாமி கோயில், விட்டலா சுவாமி கோவில், இதெல்லாம் இவர் கட்டினது. நோட் பண்ணிங்க. கிருஷ்ணசாமி கோயில் பார்க்கலாமா? போட்டோன்னே பாருங்க. ஆனால் இப்போலாம் பராமரிப்பு இல்லாமல் கிடக்கும் போல் இருக்கு. இவருக்கு இருக்குது. அங்கெல்லாம் டூர் போனீங்கன்னா சுற்றிட்டு வரலாம். ஆனால் பராமரிப்பு இல்லாமல் கிடக்குது.
வருமானம் எல்லாம் விட்டுருவானுங்க இந்த குரூப்பு, புரியுதா? அங்கெல்லாம் இது இல்லை போல் இருக்கு. எது இந்து சமய அறநிலைத்துறை இல்லை போல் இருக்கு. அடுத்து என்ன இருக்குது? அடுத்து என்னது? அசாரா ராமசாமி. இருக்கா? எல்லாம் கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது. அடுத்து என்னென்னு பார்த்தோம்? விட்டலா சுவாமி. இல்லை ஏதாவது படத்தில் கடத்தில் பார்த்துருப்பீங்க. எல்லாம் கைவிடப்பட்ட நிலையில் தான் இருக்குது. எல்லாம் யார் கட்டினது? 100 ரூபா நோட்லையா? இந்த 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 தேரா? சரி, அதெல்லாம் யார் கட்டினது? விஜயநகர பேரரசில் யார்? கிருஷ்ணதேவராயர் கட்டினது. அதனால தான் அவர் புகழ் பெற்றவர். போர்களின் மூலம் பெற்ற செல்வங்களை பாருங்கள். ஒரு முஸ்லீம் இல்லை, அதனால் பெற்ற செல்வங்களே என்றார். கொள்ளையடித்த பணம் அவங்களா இருந்தால் கொள்ளையடித்த பணம்னு எழுதியிருக்கானுங்க. முஸ்லீமாக இருந்தால் அவங்க தானே. இவர் என்ன ஒன்றா இப்படி எழுதுறானுங்க மாற்றி மாற்றி. இதில் என்ன ஓர வஞ்சனம்? ராஜா அவன் ராஜா, அவ்வளோதான். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி எழுதுனது. எதுக்குன்னா உங்களுக்குள்ளே சண்டையை மூட்டி விடுறதுக்கு, உஷாராக இருக்கணுதுக்கு. தென்னிந்திய கோயில்களுக்கு வழங்கி நிறையா கோயிலுக்கு, அதன் மூலம் கோயில்கள் நுழைவாயில் கோபுரம் கட்டுறது முன்னாடியே தொடங்கிடுச்சு. அது அவரது பெயருக்கு புகழை சேர்க்கும் வண்ணம் அவை ராயகோபுரம் என அழைக்கப்பட்டன. நிறையா பெரும் படையொன்றை உருவாக்கி அவர் பல வலிமை மிக்க கோட்டைகளையும் கட்டினார். அரேபியாவிலிருந்தும் ஈரானிலிருந்தும் பார்த்தோம் இல்லையா, கோவா கடற்கரையெல்லாம் பிடிச்சி வச்சுருக்காங்கள, அங்கேருந்து ஈரானு அரேபியாலாம் அங்கேருந்து எங்கன்னா எப்படி போகலாம்? அது மேப்பில் போட்டிருப்பேன். இது இங்கே போனால் அரேபியா, இங்கே போனால் இந்த பக்கம் போனால் ஈரான், அரேபியா இங்கே, இப்படி போனாக்கா எஜிப்து அந்த பக்கம் போகலாம். எஜிப்து ஐரோப்பா அங்கெல்லாம் போகலாம். வெறும் எண்ணிக்கையில் குதிரையில் இறக்குமதி செஞ்சுருக்கார். அதுக்கு முன்னாடி யார் குதிரை இறக்குமதி பண்ணாங்கன்னு பார்த்தா அதிக அளவில் பாண்டியர்கள், கிரேக்கர்களா? அங்கேருந்து நான் தான் யார் இறக்குமதி பண்ணதுன்னு கேட்டேன். பாண்டியர்களில் காயல் துறைமுகத்தில் இறக்குனாங்கன்னு பார்த்தோம்னா எவிடன்ஸு. ஆமாம், அவை கப்பல் மூலம் மேற்கு கடற்கரை விஜயநகர துறைமுகங்களை வந்தடைந்தன. போர்ச்சுகீஸிய அரேபிய வணிகர்களோடு அவர் சிறந்த நட்புறவு வச்சுருக்கார். வெளிநாட்டோட நல்ல உறவு. கதையாக படிச்சுட்டு வரணும். இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டில் தான் வரும். அதனால் சுங்க வரிகள் மூலம் நாட்டின் வருமானம் அதிகரித்து, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு போடுறது தான் அது சுங்க வரி. இங்கிலீஷில் என்ன? கஸ்டம் டியூட்டி. இலக்கியம், கலை, கட்டிடக்கலை. புறவலர்னால் நிறையா நன்கொடை வழங்குறது. இங்கிலீஷில் என்னது? ஸ்பான்சரரா? பேட்ரான். பேட்ரான் புறவலர் தமிழில். கிருஷ்ணதேவர் கலை இலக்கியத்தை ஆதரித்தார். அஷ்டதிக்கஜங்கள். அஷ்டனா என்னது? எத்தனை நம்பரு? 9. அஷ்டனா 9. 9 நவனா 7 தானே? நவனா 7. நவனா 9. அப்போ அஷ்டனா 8ன்னு அர்த்தம். பார்ப்போம். 8 அங்கே இருக்கு வரணும். 8 நவனா 9னா அஷ்டனா 8. 8 திறமையானவங்க அவரோட அவையில் இருந்திருக்காங்க. நாலேஜ்டு பர்சன்ஸ். அவரை அவையே அலையிறதுன்னு. அவர்களுள் மகத்தானவர் அல்லசாணி பெத்தன்னா. அந்த கேட்கலாம். அஷ்டதிக்கஜங்கள் யாரோட அவையை அலங்கரித்தனர்? 8 அறிஞர்கள். யாரோட அவையை? கிருஷ்ணதேவராயர். அதில் சிறந்தவர் யார்? அல்லசாணி பெத்தன்னா. இன்னொருத்தர் யார்? தெனாலிராமன். தெனாலி ராமகிருஷ்ணன் தான் சுருக்கி ராமன் அப்படின்றாங்க. தலைக்கோட்டை போரும் விஜயநகர பேரரசின் வீழ்ச்சியும். கிருஷ்ணதேவராயரை தொடர்ந்து அவருடைய இளைய சகோதரர் அச்சுதராயர் ஆட்சி பொறுப்பேற்றார். அவருடைய ஆட்சி காலத்தில் இவருக்கு பின்னர் அரியணை ஏறிய முதலாம் வேங்கடர் காலத்திலும் முக்கிய நிகழ்வுகள் எதுவும் நடைபெறவில்லை. ரொம்ப ஒன்றும் டம்மி பீஸ் தான் அவங்க 2 பேரும். இவருக்கு பின் குறைந்த வயதை கொண்ட சதாசிவராயர் ஆட்சிக்கு வரார். பகர ஆளுநராக பொறுப்பேற்றிருந்த ராமராயர் பேரரசின் திறமை மிக்க தளபதி ஆவார். சதாசிவராயருக்கு அரசு பதவி ஏற்கும் வயது வந்த பின்னரும் கூட அவரை பெயரளவுக்கு அரசராக வைத்து கொண்டு ராமராயரே ஆட்சி செய்கிறார். இவர் தான் முக்கியமான தளபதி.
ஆளுநராக இருக்கார். யாருக்கு? சதாசிவராவ். சின்ன வயசுனால அவருக்கு பாதுகாவலராக, அதான் பகர ஆளுநர், இவர் சார்பில் அவர் ஆட்சி செய்கிறார். யார்? ராமராயர். இச்சமயத்தில் விஜயநகருக்கு எதிராக போர் புரிவதற்காக தக்கான சுல்தான்கள் ஒரு அணியில் திரண்டனர். ராமராயர் இங்கே இருக்கார், சரியா? ராமராயர் யார்? ஆளுநர், பகர ஆளுநர். யாரோட ஆட்சி காலம்? சதாசிவராயர் காலத்தில் ராமராயர் ஆட்சி செய்கிறார். அப்போ தான் என்ன நடக்குது? 1565 என்ன போர்னு பார்த்தோம்? தலைக்கோட்டை போர். அவங்க 5 குரூப் ஒன்று சேர்ந்து பின்னாடி வந்து அடிக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் தோக்கடிச்சவர் யார்? விஜயநகர பேரரசில் கிருஷ்ணதேவராயர். அவரோட பேரனுங்கெலாம் சரியில்லாதனால அவனுங்க டீமாக சேர்ந்துட்டு இங்கே வந்து அடிக்கிறானுங்க தலைக்கோட்டை என்னும் இடத்துல. ராட்சச தங்கடி என்றழைக்கப்பட்ட இப்போரில் விஜயநகரம் தோற்கடிக்கப்பட்டது. தலைக்கோட்டை அப்படின்ற இடத்துக்கு இன்னொரு பேர் என்னது? ராட்சச தங்கடி. கோயிலெலாம் அழிக்கலாம் படலாம், அவனுங்க அழிக்கலாம் மாட்டானுங்க, கதை விட்றானுங்க. அழிக்க விட்டு எந்த இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பிட்டிங் இவனுங்க விட்ருக்கானுங்க. அது இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டாம். ராஜாவோட வேலை அதுதான். இவன் அங்கே போனாலும் என்ன பண்ணுவான்? சும்மா வருவான், மசத்துலேயும் அடிச்சுட்டு தான் வருவான், சரியா? நல்லவன் நடந்தால் அடிக்க மாட்டான். அது தலைக்கோட்டை போர் எந்த ஆண்டு நடந்துச்சு? யாரோட காலத்தில் தலைக்கோட்டை போர்? பாமினி அரசலுக்கு விஜயநகர பேரரசுக்கும். விஜயநகரத்தில் யார் இருந்தாங்க? ராஜா யார்? சதாசிவராய். பட் பகர ஆளுநர், அவர் சார்பில் ஆட்சி செஞ்சது யார்? ராமராயர். அடுத்து அழிச்சாங்களா? முடிஞ்சு போச்சு, அவங்க பரம்பரை முடிஞ்சு போச்சு. அடுத்தது ராமராயர் போர்க்களத்தில் கொல்லப்பட்டார். அவருடைய சகோதரை திருமலை தேவராயர் அரசர் சதாசிவராயருடன் தப்பித்தார். 2 பேரும் தப்பிச்சு போயிட்டாங்க. திருமலை தேவராயர் விலை மதிக்க முடியாத செல்வங்களோடு சந்திரகிரியை சென்றடைந்தார். கர்நாடகாவிலே தான். அங்கே அவர் அரவிடு வம்சத்தின் ஆட்சியை தொடங்கினார். ராமராயரோட சகோதரர் யார்? திருமலை தேவராயர். அவரும் சதாசிவராய் மன்னனும் தப்பிச்சு ஓடி வந்துடுறாங்க. எங்கே ஓடி வந்துடுறாங்க? சந்திரகிரி அங்கே வந்துடுறாங்க. அங்கே வந்துட்டு அரவிடு வம்சத்தை உருவாக்குறார். ஆனால் பெருசாலாம் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. பெனுகொண்டாவில் புதிய தலைநகரை உருவாக்கினார். பழைய அது அரவிடு வம்சத்துக்கு ஃபஸ்ட்டு 3 வம்சத்துக்கு தலைநகர் அது ஹம்பி, சரியா? அரவிடு வம்சத்துக்கு மட்டும் கடைசி வம்சம் சங்கம, சாளுவ, துளுவ, அரவிடு. அரவிடு வம்சத்துக்கு மட்டும் தலைநகர் அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் சவுத்தில் வந்துடுறாங்க. அங்கே என்னது? பெனுகொண்டா. ஆயிரத்தி 646 இறுதியாக வீழ்ச்சி விட்டது. 1646. இது எப்போ நடந்துச்சு? 1565. ஒரு 80 வருஷம் இருந்திருக்கு. யார்? அரவிடு வம்சம் பெனுகொண்டாவில். அவ்வளோதான் வீழ்ச்சி விட்டுறது. வீழ்ச்சி விட்டதுன்னா அங்கங்கே பிரிஞ்சு போயிடுவாங்க. பிரிஞ்சு போய் நாயக்கர்கள் ஆச்சு தமிழ்நாட்டில். அங்கே இவங்கள்ட்ட இருந்து பிரிஞ்சவங்க தான் இவங்க சொந்தக்காரனுங்க தான். மதுரை நாயக்கர்கள், செஞ்சி நாயக்கர்கள், தஞ்சை நாயக்கர்கள். மதுரை தஞ்சை கீழே இருந்தவொன்னா மதுரை, தஞ்சை, செஞ்சி. அதுக்கு மேலே தான் செஞ்சி. திருவண்ணாமலை அந்த பகுதி இருக்குல்ல, செஞ்சி இருக்குது தானே, அங்கே திருவண்ணாமலை பக்கம் தானே, ரைட். அவ்வளோதாங்க. இது வம்சம், முக்கியமான நிகழ்வுகளாம். நிர்வாகம் எப்படி இருந்துச்சு சார்? அரச பதவி பரம்பரையானதாக இருந்தது. அதான் அந்த இயற்கை இது எப்படின்னா அவருடைய மூத்த மகன் வருவார். அது பழைய கதை தான் எல்லாம். முன்கூட்டியே பட்டத்து இளவரசர்களை நியமிச்சிருவாங்க. பார்த்துருப்போம், தமிழ்நாட்டில் இருந்திருக்கும். ஏன்னா அண்ணன் தம்பிகளுக்குள்ளே சண்டை போட்டுக்குவானுங்க. அதனால் அடுத்தது யார் ராஜான்னு பட்டத்து இளவரசராக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. அதேமாதிரி அரச உரிமையை சாளுவ நரசிம்மர் முறைகேடாக கைப்பற்றாராம். யாருக்கிட்ட இருந்து? சங்கம வம்சத்துலேருந்து சாளுவம் முறைகேடாக கைப்பற்றார். தளபதி தானே வருவார் தூக்கி போட்டு. பகர ஆளுநர் முன்னாடி பார்த்தோம்ல, ராஜா சின்ன வயசு உள்ளவனாக இருந்தாக்கா பகர ஆளுநர்னு ஒருத்தர் வருவார். யார் வந்தாங்க அப்படி? ராமராயர். யாருக்கு பகர ஆளுநராக இருந்தார்? சதாசிவராயர். பகர ஆளுநர்னா யாருன்னு கேட்கலாம்.
சரியா? ரைட். டெஸ்ட் அடுத்த வாரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஷெட்யூல் போட்டு தரேன். அதில் வரும் பாருங்கள், எல்லா ஸ்டேட்மெண்ட் கீமெண்ட் எல்லாமே வந்துடும். அதை அந்த படிச்சுட்டு அந்த டெஸ்ட் எழுதுனா போதும், எல்லா கொஸ்டினும் அதில் இருக்கும். ஃபஸ்ட்டு தமிழில் மட்டும் வைக்கிறேன், அப்புறமேல இங்கிலீஷ் பார்த்துக்கலாம். அரசமைப்பு, அரசாங்க அமைப்பு எப்படி இருந்துச்சு, பல்வேறு மண்டலங்கள், பேரரசு பல்வேறு மண்டலமாக பிரிக்கிறாங்க நிறையா. இது மண்டலம், ஓகேவா? அடுத்து நாடுகள் மாவட்டமாக பிரிக்கிறாங்க. அதுக்குள்ளே மாவட்டத்துக்குள்ளே வட்டம், இப்போ உள்ள மாதிரியே செட்டப்பு. வட்டத்துக்குள்ளே கிராமங்கள். அதே ஒவ்வொரு மண்டலமும் மண்டலேஸ்வரா, மண்டலத்தினுடைய தலைவர் யார்? மண்டலேஸ்வரா அப்படின்ற ஆளுநர். ஆளுநரின் கீழே இருந்தது. அந்த மண்டலேஸ்வராவுக்கு பேர் தானே அது நாயக், அவங்க மொழியில் நாயக். கிராமமே நிர்வாகத்தின் மிக சிறிய அலகு கேட்பாங்க. நிறையா கிராமம் சேர்ந்தது வட்டங்கள், நிறையா வட்டம் சேர்ந்தது மாவட்டம், நிறையா மாவட்டம் சேர்ந்தது மண்டலம், நிறையா மண்டலம் சேர்ந்தது பேரரசு. ஒவ்வொரு கிராமத்திலும் கிராம சபை இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி கிராம சபையை பற்றி எவிடன்ஸ் எங்கே பார்த்தோம்? பாண்டியர்களையும் பார்த்துருப்போம், சோழர்கள் அங்கே பார்த்துருப்போம். தேவதானத்து கிராமத்தில், இதில் உத்திரமேரூர் அப்படின்ற ஊரில். தேவதானம் தானே அது? ஓகே, அந்த தேவதான முறையில் தானே அது. தேவதானம் பிரம்மதானமா? பிரம்மதானம் பிராமணர்களுக்கு கொடுத்தது, தேவதானம் கோயிலுக்கு கொடுத்தது. கிராமம் தொடர்பான விடயங்களை கவுடா என்று அழைக்கப்பட்ட கிராம தலைவர் நிர்வகித்தார். விஏஓ இருக்கார்ல, அதுக்கு பேர் கவுடா. தேவே கவுடாலாம் வருதாங்க. பேரரசின் இராணுவம் காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை. காலாட்படை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நடந்து போய் போடுறது. யானை நம்ம ஊர்லேயே இருக்கும், பிரச்சனை இல்லை. குதிரைப்படையை தான் இறக்குமதி பண்ணிக்கிட்டாங்க. நவீனமயமாக்கப்பட்டதால் விஜயநகர வெடிமருந்து ஆயுதங்களை பயன்படுத்தும். யார்கிட்டருந்து வெடிமருந்து ஆயுதம் வாங்கினாங்க? போர்ச்சுகீசியர்கிட்டருந்து வாங்கி அட்டாக் பண்ணுவாங்க. எல்லாமே ஸ்டேட்மெண்ட். இந்தியாவில் அதிகமான அச்சுறுத்தப்படக்கூடிய படை, வெடிமருந்து, துப்பாக்கி மருந்து எல்லாமே விஜயநகர பேரரசு காலத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகுது. சரியா? யார்கிட்டருந்து வாங்குறானுங்க? போர்ச்சுகீசியர்கிட்டருந்து. பொருளாதார நிலை. செல்வ செழிப்பு மிக்க அரசுகளில் ஒன்று விஜயநகர பேரரசு. 15-16ஆம் நூற்றாண்டுகள். நிறையா குறிப்புகள்லாம் இருக்குது. வராகன் என்னும் பெயரில் அதிகனி தங்கநாயம். நோட் பண்ணிக்கோங்க, பரிசில் பெற வந்திருக்கேன். எத்தனை வராகன் நகை தங்கம் கொடுக்குற தங்க நாணயம் இருக்குல்ல, அதுக்கு பேர் என்னது? விஜயநகர பேரரசில் வராகன் இப்போ வரைக்கும் இருக்குது. எவ்வளோ வராகன் அப்படின்னு படத்திலலாம் வரும். இதெல்லாம் அவங்க வெளியிட்ட தங்க நாணயம். தங்க நாணயம் வெளியிடறான், அந்தளவுக்கு செல்வ செழிப்பு. அங்கே தான் என்ன இருக்குது? விஜயநகர பேரரசு ஏரியாவில் கோளாறு தங்க சுரங்கம். வேளாண்மையா? சரி, வேளாண்மை. அதான் நிறைய நீர்ப்பாசன முறையெல்லாம் இருந்திருக்கு. நிலச்சுவார்ந்தாரர்களும் கோவில்களும் நீர்ப்பாசனத்திலும் முதலீடு செய்தனர். போர்ச்சுகீசிய கட்டுமான கலைஞர்களின் உதவியுடன் மிக பெரும் ஏரி கட்டப்பட்டதாக பாரசீக பயணி அப்துர் ரசாக் குறிப்பிட்டுள்ளார். பார்த்துக்கோங்க, அரசர் அந்த டேமு நீர்ப்பாசன வசதிலாம் செய்கிறாங்க. அதுபோக கோயில் செய்கிறாங்க. கோயில் தானே, நிறைய தானம் இருக்குல்ல கோயிலில், அதே கதை தான். அப்புறம் நிலச்சுவார்ந்தாரர்கள், ஜமீன்தார் பண்ணி தான் ஒன்று, வேறு வழியே இல்லாமல். அவங்க யாரோட சப்போர்ட்டில் பண்ணியிருக்காங்க? போர்ச்சுகீசியனுடைய சப்போர்ட்டில் நிறையா டேம்லாம் கட்டியிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. டேம்னா இந்த அளவுக்கு இருக்காது. யார் சொல்லியிருக்காத? பாரசீக ஈரான் நாட்டிலேருந்து வந்தவன். யார் அவன்? அப்துர் ரசாக் சொல்லியிருக்கார். ஏரி நீர்லாம் நகரத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. நிறைய காயில் வயல்லாம் கட்டியிருக்காங்க. ஏகப்பட்ட விவசாய உற்பத்தி பொருள் சேமித்து வச்சுருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்ப்ளஸ். அந்தளவுக்கு டெக்னாலஜி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட். சர்ப்ளஸ் இருந்தால் தான் நாம் மற்ற தொழில் செய்கிறவனுக்கெலாம் கொடுக்க முடியும். அது போக சர்ப்ளஸ் வச்சுருக்கான் 2-3 வருஷத்துக்கு. அதை என்ன பண்ணலாம்? எக்ஸ்போர்ட் பண்ணலாம். குடிசை தொழில்கள், நிறையா குடிசை தொழிலெலாம் இருந்திருக்கு. நெசவு தொழில், சுரங்க தொழில், உலோக தொழில், இதெல்லாம் மைனிங்கு. அப்புறம் என்னது? மெட்டலர்ஜி.
கில்டு அப்படின்னாக்கா தொழில் சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தொழில் செய்கிறாங்களா அவங்களாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு வச்சுருப்பாங்க. வர்த்தகர்களுக்கு தனியாக சங்கம் இருந்திருக்கு, கைவினைஞர்களுக்கு தனியாக சங்கம் இருந்திருக்கு. தொழில் தயாரிக்கிறாங்களா அவங்களுக்கு தனியாக சங்கம், ஏதாவது பிரச்சனைனா சங்கத்தோடு போய் இது பண்ணுவாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனைனா சங்கத்தை கூட்டி முடிவு எடுத்து தீர்மானம்லாம் அனுப்புவாங்க. அழுத்த குழுக்கள் அப்படின்னு பார்த்துருவோம், ப்ரெஷர் குரூப்ஸ்னு பார்த்துருப்போம். இதில் சிவிக்ஸில் அதுக்கு தான் அப்போவே உருவாக்கியிருக்காங்க. அதெல்லாம் அதுக்கு முன்னாடி எங்கே இருந்துச்சு பார்த்தா அந்த மாதிரி கில்டு பாண்டிய நாட்டில் இருந்திருக்கு எவிடன்ஸ். அப்துல் ரசாக்கு இதையும் சொல்லியிருக்காரு. யார்? பாரசீகத்திலேருந்து வந்தவர். அடுத்து வணிகம். வணிகத்துக்கு சொல்லவே வேண்டாம், உள்நாட்டு கடற்கரையோர கடல் கடந்த வணிகம் செலுத்தி துவங்கியது. சீனாவிலிருந்து வந்த பட்டு அப்படியே பாண்டியர்களே தொடர்ந்துச்சுல, அப்போ பண்டைய காலத்துலேருந்தே இருக்குது. அந்த பகுதி தான் ஆட்சி செய்கிறான். அங்கேருந்து வந்த பட்டு மலபார் பகுதியை சேர்ந்த வாசனை பொருள். மலபார்னாக்கா கேரளா கடற்கரை. இது மலபார் கடற்கரை, கொங்கண கடற்கரைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே கோவா அந்த பகுதியிலலாம். பர்மாவிலிருந்து பெறப்பட்ட, பர்மா இங்கே சீனாவிலேருந்து பட்டு விலையுறந்த ஆவண கற்கள், இன்னமும் ஆபரண கற்கள் பர்மா அங்கேருந்துலாம் நிறையா வருது. நம்மளெல்லாம் தீர்ந்துருச்சு. பாரசீகம், இது ஈரான், தென்னாப்பிரிக்கா, போர்ச்சுகல், அரேபியா, சீனா, தென்கிழக்கு ஆசிய நாடுகள், இலங்கை அவங்கள நாள் பண்ணியிருக்காங்க. இலக்கிய பங்களிப்பு சமஸ்கிருதம், அதான் சொல்லவே வேணாம், வேதம் இருக்குல்ல, சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், தமிழ். கன்னடம், ஆந்திரா, தமிழ்நாடு எல்லாம் கவர் பண்ணது தானே. எல்லா மொழியும் சிறப்பு. சமய சாரா நூல்கள் எழுதியிருக்காங்க. அமுக்த மால்யதா தெலுங்கு மொழியில் யார் எழுதுகிறா? கிருஷ்ணதேவராய எழுதியிருப்பார், அவரே எழுதியிருக்கார். சமஸ்கிருத மொழி ஜாம்பவதி கல்யாணம், அவரே தான். யார்? கிருஷ்ணதேவர். 2-3 மொழி தெரிஞ்சிருக்கு. பாண்டுரங்க மகாத்தியம் என்னும் நூலை தெனாலி ராமன் எழுதியிருக்காரு. ஸ்ரீநாதர், பெத்தண்ணா, ஜக்கம்மா, துக்கண்ணா போன்ற புலவர்கள் சமஸ்கிருத பிராகிருத மொழியில் எழுதப்பட்ட நூல்களை தெலுங்கு மொழியில் மொழியாக்கம் செஞ்சுருக்காங்க. இவங்களாம் ஸ்ரீநாதர், பெத்தண்ணா, ஜக்கம்மா, துக்கண்ணா. அமுக்த மால்யதா யார் எழுதுனது? கிருஷ்ணர். எந்த மொழியில் எழுதினார்? தெலுங்கு மொழியில். இது பெரியாழ்வாரின் மகளான கோதை. யார் பெரியாழ்வார்? பன்னிரு ஆழ்வார்கள். அவங்க யார் எடுத்து வளர்ப்பாங்க? அவரை கோயிலில் கிடச்சிது அப்படின்னு எடுத்து வளர்ப்பாங்க. பெரியாள் ஆண்டாள் தானே அது? ஆமாம். இங்கே யார்? கோதைன்னு ஒரு புதுசாக இருக்குது. சரி, அவங்கள தான் சொல்லுவாங்களோ? சரி, ரைட். மகளான கோதை தேவியை பற்றியது. கடவுள் ரங்கநாதருக்கு அணிவிப்பதற்காக தொடுக்கப்பட்ட மாலைகளை அவருக்கு சூடுவதற்கு முன்பாக இவ்வம்மையார் சூடிக்கொள்வார். அந்த அம்மா சூடிக்குமா? யார்? கோதை தேவி. யாரோட மகள்? பெரியாழ்வாரோட மகள். அமுக்த மால்யதா என்பதற்கு தான் அணிந்த பின்னர் கொடுப்பவர் என்று பொருளாமா. அப்போ யாரை பற்றி எழுதியிருக்காரு? பெரியாழ்வாரனுடைய மகள் கோதை தேவி, அவரை பற்றின கதை. இதில் 3-4 கேள்வி இருக்குது, பார்த்துக்கோங்க. கட்டடக்கலை, அதான் முன்னாடியே சொல்லியாச்சு, பயங்கரமாக இருக்குன்னு. கோவில் கட்டுமானம் புதிய பாணியை உருவாக்கிதாமா. அது விஜயநகர பாணினே சொல்கிறாங்க. பெரும் எண்ணிக்கையிலான வடிவத்தில் பெரிய தூண்கள், அவற்றில் இடம்பெற்றுள்ள சிற்ப செதுக்கல் வேலைப்பாடு. அதாவது கோயிலுக்கு முன்னாடி பெரிய பெரிய மண்டபம்லாம் இருக்கும் பாருங்கள். நிறைய கோயில் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயிலும், கர்நாடகா அங்கே உள்ள கோயில் எல்லாத்துலேயும் பெரிய மண்டபம் இருக்கும். கோயிலுக்கு என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன் இதெல்லாம் நடத்துவாங்க. அங்கே தூணில் சிற்பங்கள், யாழி இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் அதான் யார்? இது விஜயநகர பாணினே சொல்கிறாங்க. விலங்குகளின் குதிரைகள் இருந்திருக்கு அதிகமாக இருக்கும் பாருங்கள். எல்லா கோயிலும் இருக்கும், போய் பாருங்கள். சிறப்பு நிகழ்வின் பொழுது கடவுளர்களை காட்சிப்படுத்துவதாக உயர்ந்த மேடையுடன் கூடிய மண்டபம் இவங்க காலத்தில் வந்தது தான். எல்லா கோயிலையும், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயிலும் மெயின் கர்ப்பகிரகம் கோயில் தான் கட்டுவானுங்க. மண்டபம் கட்டுற கான்செப்டே இவனுங்களது விஜயநகர பாணி. பெரிய பெரிய தூண்கள் இருக்கும். 1000 தூண் மண்டபம்லாம் இருக்கா? ராமேஸ்வரத்தில் இருக்குது, இங்கே சிதம்பரத்தில் இருக்குது. இதெல்லாம் இவனுங்களதாக தான் இருக்கும். திறந்த வெளி அரங்குகள் எல்லாம் இருந்திருக்கு, கோயிலே இருக்கும். கல்யாண மண்டபங்கள் காட்டப்படும்.
எல்லாம் பண்ண கல்யாண மண்டபம்னாவே யாரோட பாணி? விஜயநகர பாணி. கோயில்களில் மெயினாக, ஏன்னா முன்னாடி கோயிலெலாம் கட்டி வச்சுட்டானுங்க அவனுங்க, பாண்டியர், பல்லவர், சோழர்கள் இவங்க. அதில் மட்டும் பண்ணுறான். சரியா? பிரேக் எடுத்துக்கோங்க, போயிட்டு வந்து பார்க்கலாம். பாமணி அரசுகள். ஆயிரத்தி 347 அலாவுதீன் ஹசன், அவருக்கு இன்னொரு பேர் ஹசன் கங்கு பாமினி அப்படிம்பாங்க, தௌலதாபாத் நகரை கைப்பற்றி பாமன்ஷா என்ற பெயரில் தம்மையே சுல்தானாக அறிவித்து கொண்டார். தௌலதாபாத்னா எது? தேவகிரி. எங்கே இருக்குது தேவகிரி? இந்த இடத்துல. சரியா? பாமணி அரசை உருவாக்குனது யாருன்னு கேட்பாங்க. ஸ்க்ரீன் தெரியுதுல்ல? ஹசன் கங்கு பாமினி அவரோட பேர் தான். என்ன பேர் வச்சுக்கிறாரு? பாமன்ஷா அப்படின்னு. யாருக்கு எதிரா? முகமது பின் துக்ளக்கு எதிரா. முகமது பின்னுடைய பிற்காலத்தில், கடைசி காலத்தில். அங்கேருந்து தௌலதாபாத்தில் தலைநகரம் எங்கே மாற்றுறாரு? 2 வருஷத்தில் குல்பர்காவுக்கு மாற்றுறாரு. அதான் பாமினி அரசுக்கு இன்னொரு பேர் என்னது? குல்பர்கா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தோம். அப்புறம் தலைநகரை 29 பீடருக்கு மாற்றுறாங்க. அவங்களுக்கு பின்னாடி வந்தாங்க குல்பர்கா, அப்புறம் சாரி ஃபஸ்ட்டு தௌலதாபாத்து, அப்புறம் குல்பர்கா, அப்புறம் பீடர். பாமணி வம்சத்தில் 18 அரசர்கள் இருந்தாங்களாம். எதை வேணாலும் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பாங்க. அலாவுதீன் ஹசன் பாமன்ஷா, அலாவுதீன் ஹசன் பாமன்ஷா அவர் தான். 11 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தால் வாராங்கல் அரசிடமிருந்து ராஜமுந்திரி, கொண்ட வீடு ஆகிய ரெட்டி அரசுகளிடமிருந்து ஆண்டுதோறும் கப்பம் வசூலி அவர் மேற்கொண்டு முயற்சி அடிக்கடி போர்கள் ஏற்பட்ட வழிவகுத்து. அதாவது பக்கத்தில் உள்ள சின்ன சிற்றரசர் இருக்கான்ல, அவன் ஃபஸ்ட்டு கப்பம் கட்டுறதுக்கு ஒத்துக்குவானுங்க, அப்புறம் திரும்ப கட்ட மாட்டானுங்க, அப்போ போய் சண்டை போடணும். அதான் சொல்கிறாங்க. இவர் தான் 4 மாகாணமாக பிரிக்கிறார் அவர் பாமினி. அந்த மாகாணத்துக்கு பேர் என்னது? தராப் அப்படின்னு. பாமினி அரசர் ஹசன் பங்கு பாமினி அவரோட நிலப்பகுதி 4 நிலமாக பிரிக்கிறாரு. அதை வந்து தராப்புங்கிறாரு. அதுக்கு ஆளுநர்களை நியமிக்கிறார். அந்த 4 பகுதி தான் பின்னாடி உடஞ்சிரும். சரியா? ரைட். அவரோட வேலை, அந்த ஆளுநரோட வேலை நிர்வாகம் அந்த ஏரியாவில், அப்புறம் வரி வசூலிக்கிறதெல்லாம். முதலாம் முகமது ஷா 58, 1358 இவர் எது வரைக்கும் இருக்கார்? 58. அதுக்கப்புறம் முதலாம் முகமது ஷா. ரெண்டு சண்டை போட்டிருக்காரு. யார் கூட? விஜயநகர பேரரசோட. பச்சை கலந்த நீல வண்ண கற்களால் செய்யப்பட்ட சிம்மாசனத்தை வாங்கியிருக்காரு. எங்கேருந்து? கோல்கொண்டாவிலேருந்து வாங்கியிருக்கார். யார்? முதலாம் முகமது ஷா. பாமினி சுல்தானுடைய அரசு அரியணையாக மாறி இருக்கு. அது எங்கேருந்து கைப்பற்றாரு? கோல்கொண்டாவிலேருந்து. கோல்கொண்டா கோட்டை, ஹைதராபாத் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே இருக்கும் கோல்கொண்டா கோட்டை. அங்கே தான் வாராங்கல் புல் இருக்குது. ஹைதராபாத். பாரசீக அரசர்களின் அணிகலன்களால் அலங்கரிக்கப்பட்ட சிம்மாசனங்களில் இத்தகைய வண்ணக்கல்களாலான அரியணையும் ஒன்றாகும் என பிர்தௌசி தன்னுடைய ஷா நாமா எனும் நூலில் எழுதியிருக்காரு. ஒரு பாரசீக அறிஞர் பிர்தௌசி. பாரசீக மன்னர்கள் அவங்களுடைய அரியணையெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க? இந்த பச்சை நிறக்கல் இருக்கு இல்லையா, ஈரான் நாடு பாரசீகம், அதால் அலங்கரிச்சிருப்பாங்க. அதேமாரி இங்கே கோல்கொண்டாக்கிட்ட இருந்து இவர் கைப்பற்றியிருக்காரு. கோல்கொண்டா கோட்டை.
ஹைதராபாத்துலேருந்து 11 கிலோமீட்டர் இருக்குது. ஒரு குன்றின் மீது இருக்கும். ஒளி தொடர்பான கட்டிடக்கலை ஃபிசிக்ஸில் பார்த்துருப்போம். எக்கோ அப்படியே கேட்கும் ஒரு தூரத்துக்கு அப்படின்னு பார்த்துருப்போம். உயரமான இடம் பாலஹிசார் அப்படிங்கிறாங்க. அந்த கோட்டையில் உயரமான இடம் என்னம்மா? பாலஹிசார். அந்த கோட்டை எதுக்கு பேர் போட்டுறது? ஒளி தொடர்பான கட்டிடக்கலை. போய் கை தட்டினீங்கன்னா அப்படியே எக்கோ கேட்கும். இங்கே நின்று ஓப்பன் ஸ்பேஸு மேலே என்ன ஆடி ஒளி அப்படியே ரிட்டன் கேட்குறேண்ணா. குவி ஆடியா குழி ஆடியா? குழி ஆடி. எப்படி குவி வரும்? குவி பிரித்து விடும். குழி தானே பண்ணும், ஒரு இடத்துல குவிக்கும். கற்பனை பண்ணலன்னு அர்த்தம். சரியா? ஆமாம். லைட்டை குவிக்கிறதும் அதுதான், ஒளியை குவிக்கிறதும் அதுதான். அதான் எங்கேயும் யூஸ் ஆகுது. டிடிஹெச்லாம் இருக்குல்ல, குழியாடி. அதான் ஒரு இடத்துல குளிக்கும். அந்த இது ரிசீவர் அங்கே வச்சுருப்பானுங்க. சரியா? அந்த ரேடியஸை வச்சு கால்குலேட் பண்ணலான்னு பார்த்தோம் ஃபிசிக்ஸில். ஞாபகம் இருக்கா? அப்ளை பண்ணுங்கள் தயவு செஞ்சு. குல்பர்காவில் மசூதி இருக்குது, இன்னும் இருக்குது அதெல்லாம். அங்கே முதலாம் முகமது ஷா பாமனி அரசருக்கு வலுவான ஒரு அடித்தளத்தை அமைத்தார். அவருக்கு பின்னாடி பாமனி அரசு 5 இதாக உடஞ்சிருது. குல்பர்காவில் 2 மசூதி கட்டுறாரு. அதான் அங்கே இருக்குது குல்பர்கா மசூதி. முதல் மசூதி மகா மசூதி. ஆமாம். மேல் விதானத்தோடு கூடிய முற்றம்னா என்ட்ரன்ஸா? இந்த மேல் விதானம்னா அதுதான் என்ட்ரன்ஸு. இப்படி வரலாம் போல் இருக்கு. இவர் காலத்தில் அரேபியர், துருக்கியர், பாரசீகர்கள். எங்கே இருக்கு பாரசீகம்? எங்கே? அரேபியா எங்கே வரும்? துருக்கியர் அந்த எண்டு. இது பாரசீகம். இது வரைக்கும் தான் இந்திய துணை கண்டம். இது ஆப்கானிஸ்தான், இது பாரசீகம். மேப் ஃபுல்லாக மனசில் வச்சுட்டு பாருங்கள். அப்புறம் வேறு என்ன சொன்னாங்க? பாரசீகம் தான் ஈரான். அப்புறம் இது அரேபியா. அப்புறம் துருக்கி. இது துருக்கி. ஏதாவது இடத்த பற்றி சொன்னால் இப்போ அந்த இடத்த பாருங்கள். மேப் முழுவதும் மனசில் வச்சுக்கிட்டு நின்றுக்கும் மனசில். அப்படியே அந்த இடத்த மட்டும் பார்த்தீங்கன்னா நிற்காது. அதான் சின்ன வயசில் நான் தப்பு பண்ணுவோம். பார்த்துட்டு போவோம், அங்கே போனால் ஞாபகம் இருக்குது. என்னடானா அந்த இடத்த மட்டும் பார்த்துட்டு போவோம். மேப்பு ஃபுல்லாக மனசில் வச்சுட்டு பார்த்துட்டு போகணும். யார் காலத்தில்? முகமது ஷா. முதலாம் முகமது ஷா காலத்தில் தான் அதிகமாக பாரசீகர்கள், துருக்கியர்கள்லாம் வந்து இங்கே குடிபெயர்றாங்க. இஸ்லாமிய கலாச்சாரம் இன்னும் அங்கே இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும். குஜராத் இருக்குது, சாரி ஹைதராபாத் இருக்குல்ல, முஸ்லீம்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க. நிறையா அந்த கட்டடம் எல்லாமே இருக்கும். அப்போ இந்த காலகட்டம் தான் முதலாம் முகமது ஷா. பார்த்தோம். பின்வந்த அரசர்கள் முகாஜித் வராரு, செத்து போயிடுறார். குல்பர்கா விஜயநகர பேரரசுக்கு போய் சண்டை போட்டு வரப்போ போட்டு தள்ளிடுறாங்க. இரண்டாம் முகமது அப்படின்றவர் வராரு. அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை, விட்டுருங்க. ஆனால் இரண்டாம் முகமதின் காலத்தில் அமைதி நிலவி இருக்குது. இரண்டாம் முகமது காலத்தில் பண்பாட்டு கல்வி மயமாக மாற்றுவது செயல்பட்டார். அப்போ நோட் பண்ணிக்கங்க, ரொம்ப முக்கியமானவர் யார்? இரண்டாம் முகமது காலம். பண்பாட்டு கல்வி மயமாக இருந்திருக்கு. சண்டை கிண்டைக்கெல்லாம் போகலை. ஆனால் அமைதியான ஆட்சி நிலவுது. போர் நடந்துக்கிட்டே இருக்கு, நமக்கு தெரியும். அதேமாரி இது மாலவம், இது குஜராத், இது மாலவம். பக்கத்து நாடுகளில் அங்கேருந்து அச்சுறுத்தல் வரும். அதேமாதிரி கிருஷ்ணா கோதாவரி இடைப்பட்ட அந்த இது கிருஷ்ணா துங்கபத்ரா, அது முன்னாடி பார்த்துருப்போம். இடைப்பட்ட வளமான பகுதியை பிடிக்கிறது இவனுங்களுக்கு மாற்றி மாற்றி சண்டை நடந்திருக்கு.
85 ஆண்டுகள் இடைவேளைக்கு பின்னர் 3ஆம் முகமது ஷா. 2ஆம் முகமது ஓகே சூப்பராக இருந்தார். அடுத்த 3வது முகமது அவர் சிறப்பானவர். 19 ஆண்டாச்சு செஞ்சார். முகமது கவான் அவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவர் டம்மியாக இருப்பார். 3வது முகமது வந்துட்டு சின்ன பையனாக இருப்பார். அவரை ராஜாவாக்கிடுவாங்க. அவருக்கு பாதுகாவலராக இவரை போடுவாங்க, முகமது கவானை போடுவாங்க. இவர் பயங்கர எப்பயுமே பாதுகாவலர் யாரை போடுவாங்க, வயசானவங்கள. ஸோ நல்ல நாலேஜ் பர்சன். இவர் கல்விக்கு அதேமாரி எப்படி 2ஆம் முகமது கல்விக்கும் பண்பாட்டு பில்டிங்லாம் கட்டுறதுக்கு முக்கியத்துவம் கூட அதே மாதிரி முக்கியத்துவம் கொடுப்பார். நிறையா மதராசாக்களை கட்டுவார். அங்கே இந்தியாவில் மதராசா யார் காலத்தில் வரும், டெல்லி சுல்தான்கள் காலத்தில். அதை இந்த ஏரியாவில் அந்த பாமினி அரசர்கள் ஏரியாவில் நிறையா மதராசாலாம் கட்டுவார். கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். அப்புறம் கடைசி அவன் பெரிய ஆள் ஆனவொன்னே அவனுக்கு போட்டு கொடுத்து இவரை தப்பு தப்பாக போட்டு கொடுத்து அவன் இவரை கொண்டு போய் கொலை பண்ணிடுவான். அதோட முடிஞ்சு போச்சு இவங்க கதை. யார், 3ஆம் முகமது. பாமினி அரசில் 8 அரசனுங்க வந்து பார்த்துக்குவோம் முகமது. அதனால் அவரை பற்றி பேசுகிறாங்க. அந்த 3வது முகமது இருக்கார் இல்லையா, அவர் காலத்தில் இருந்தவர் தான் யார், முகமது கவான். 3வது முகமது காலத்தில் முகமது ஷா முகமது அப்படி வச்சுக்கோங்க. அந்த நாடு சிறப்பு ஊட்டுறதுக்கு இவர் தான் முக்கியமான காரணம். அதனால் அவரை பற்றி சொல்கிறாங்க. பாரசீகர். பாரசீக மொழி சிறந்து விளங்குற ஈரானிய மொழி. கவிஞர், உரைநடை எழுத்தாளர், பயங்கரமான நாலேஜ் இராணுவம் எல்லாத்துலேயுமே. பிரதம அமைச்சர் இவர் தான். யார் கேட்பாங்க, முகமது கவான் யாரோட பிரதம அமைச்சர், 3வது முகமது. பாமினி அரசன் வளர்ச்சிக்கு முக்கியமான பங்களிப்பு. வெடிமருந்து தயாரிக்கிற விஷயத்தை கொண்டு வர்றார். இதுக்கு முன்னாடி வெடிமருந்து யார் கொண்டு வந்திருப்பா, போர்ச்சுகீசியர். அதை யாருக்கு, இந்தியரில் யாருக்கு வாங்கிக்குவாங்க, விஜயநகர பேரரசு. ஸோ அப்போ என்ன பண்ணோம், விஜயநகர பேரரசை பேலன்ஸ் பண்ணால் அவன் பங்காளிவன் பாமினி அரசு. ஸோ அவன் இது பண்ணுறான். பண்ணது யார், முகமது கவான். பெல்காமில் நடைபெற்ற விஜயநகருக்கு எதிரான அரசர் மாதிரியே நடந்துக்கிறாரு. சிறப்பாக செயல்பட்டு என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் வேலை வாங்குவான்ல. உடனே அவனுங்களாம் போய் அரசர்கிட்ட தப்பு தப்பாக சொல்லிவிட்டு அவனை போட்டு தள்ளிடுவான். இவனுங்கெல்லாம் அவருக்கு எதிராக பிரச்சனை எடுப்பு முட்டுக்கட்டை போடுறானுங்க எல்லாம் பண்ணுறதுனால என்ன பண்ணுறான், மாகாணத்தை பிரிக்கிறாரு. 8ஆக பிரிக்கிறாரு. சின்ன சின்ன மாகாணமாக மாற்றிட்டோம்னா இப்போ கூட சொல்கிறானுங்களா தமிழ்நாட்டை 2ஆக பிரிங்க அப்படின்ட்டு சொல்கிறானுங்க, தெரியும்ல எல்லாம். ஆமாம், அவன் ஏதாவது பிரிஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு கோட்டை மட்டும் தான் வச்சுக்கின்ற மாதிரி கட்டுப்பாடெலாம் வைக்கிறார். அதேமாதிரி நிறைய நிலம் வச்சுருந்தானுங்களே, சம்பளத்துக்கு பொதுவாக உயரதிகாரிகள்லாம் நிலம் கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி பேசியிருக்கோம். அவன்கிட்ட வந்து லேண்டெல்லாம் பிடிங்கிக்குவார். பிடிங்கிட்டு சம்பளம் கொடுக்குறாரு, போங்கடா அப்படின்ட்டு. ஏன்னா வரி நிறைய வந்தோடனே சேட்டை அதிகமாகுது. சரி பிடுங்கலை, என்ன பண்ணுறாரு, நீ நிலம் வச்சிருக்கியா, என்னென்ன செலவு பண்ணுற வர வரியில் அப்படின்னு கணக்கு காட்ட சொல்கிறார். எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாரு. இதெல்லாம் நிர்வாக சீர்திருத்தங்கள். பட் தலைவருடைய அதிகாரம் குறையுதா, அதான் பிரச்சனை. அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் நான் சொன்ன பிரச்சனை வருது. பொறாமை கவான் மீது நிறையா ஜெயிக்கிறாங்க, பொறாமை கொள்கிறாங்க. சுல்தானுக்கிட்ட போய் போட்டு கொடுக்குறானுங்க கவானை. மரண தண்டனை கொடுத்து தூக்கிடுறாங்க. சுல்தானுக்கு எதிராக அவர் யார், 3ஆம் முகமது கவான் இருக்கார்ல, 3ஆம் முகமது. அவருக்கு எதிராக சதியில் ஈடுபடுறாரு முகமது கவான், பிரதம மந்திரி. ஆனால் அவர் தான் நிர்வாக சீர்திருத்தம்லாம் செஞ்சு நாட்டை சூப்பராக கொண்டு வராரு. நிறையா மதராசெல்லாம் கட்டுவார். இவனுங்க அந்த பிராந்திய தலைவர்லாம் இருக்கானுங்களா அங்கே அந்தந்த ஏரியாவில், ஜமீன்தார் அதிகாரிகள் இவங்கெல்லாம் சேர்ந்து 1க்கு 2ஆக சொல்லி கொடுத்து அவரை காலி பண்ணிடுறானு. அதோட முடிஞ்சு போச்சு பாமினி அரசின் சரிவு.
அவரை கொண்டுட்டானுங்க. அவர் இறந்துட்டார். சுல்தான் 3வது முகமது கவான் இறந்துட்டார். சிகாபுதீன், அதுக்கப்புறம் சிகாபுதீன் முகமது. முகமதுனா ராஜான்னு அர்த்தம். அதுக்கப்புறம் 5 சுதந்திர தக்கான சுல்தானியங்களாக பிரிந்தது. அதுதான் என்னது? பீடர், பிஜப்பூர், அகமது, பீரார், கோல்கண்டா. அதில் பிஜப்பூர், கோல்கண்டா தான் கொஞ்சம் இதாக இருப்பானுங்க, பவர்ஃபுல்லாக இருப்பானுங்க. ஒருங்கிணைந்த சுல்தானியம் பார்த்தோம் இப்போ. சரியா? யார் யார் பார்த்தோம்? ஆசன், கங்கு, பாமினி, அவர் தான் இது. அப்புறம் 1ஆம் முகமது, 2ஆம் முகமது, 3ஆம் முகமது. 3ஆம் முகமது தான் யார் இருக்கா? முகமது கவான். சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் 2-3 டம்மி பீஸு, நாடு சின்ன பின்னமாயிடுச்சு. பாமினி சுல்தான்களின் பங்களிப்பு. கட்டிடக்கலை, இவங்க கட்டின பில்டிங்லாம் இன்னும் இருக்குது. குல்பர்காவில் இருக்குது. நிறைய அரண்மனைகள், மண்டபங்கள், தூதுவர்கள் தங்கியிருந்த மண்டபங்கள், மக்களை சந்திக்கக்கூடிய மண்டபம். ஏன்னா ராஜா என்ன பண்ணும்? மக்களை பாதுகாக்கணும், குறையை தீர்த்து வைக்கணும். அதான் வந்துட்டு அங்கே அவங்களுடைய இதில் சொல்லியிருக்கு. குவி மாடங்கள், இது ஆர்ச்சு, சுவர், அரண்மனை எல்லாம் இருக்குது. நிறைய அகழ்வாராய்ச்சியில் தான் எடுத்திருக்காங்க. கல்வி, அலாவுதீன் கில்ஜியுடைய படை தளபதியில் உருவான ஜாஃபர் கான் கல்வி கற்றார். முல்தானில், முல்தான்னா இங்கே வடமேற்கு இந்தியா. அலாவுதீன் கில்ஜியினுடைய படை தளபதி யார்? அசன்சா. எங்கே கற்றுருக்காரு? முல்தானில் கல்வி கற்றுருக்கார் அசன்சா, அலாவுதீன். சரியா? அவர் யாரோட உதவியில்? ஜாஃபர் கான் கில்ஜியினுடைய படை தளபதி. அதனால் பள்ளிக்கு கல்வி கற்றுக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அவருடைய மகன் 1ஆம் முகமது, அவர் யாரோடது? ஆசன், பங்கு, பாமினி. அவரோட பையன் 1ஆம் முகமது. எல்லாரும் கல்வி கற்றுக்கிறாங்க, கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. குல்பர்கா, பீடர், தௌலதாபாத், காண்டகார், அங்கெல்லாம் வந்துட்டு கல்வி கூடங்களை நிறுவுகிறாங்க. அவருக்கு பின்னாடி வந்த அரசர்கள், மெயினாக முகமது கவான் இருக்கார்ல, அவர் தான் எல்லா வேலையும் பண்ணியிருப்பார். உண்டு உறைவிட பள்ளியில் இருந்திருக்கு. அரசரே அதுக்கெல்லாம் பணம் கொடுத்துருக்காங்க. பாருங்க, பீடரில் அமைந்துள்ளது முகமது கவானுடைய மதராசா. நீங்கள் சொன்னால மதராசானா என்னது? குரான் கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வி மையம். 3000, அப்பா பெரிய நூலகம். அப்போ 3000 புக்குனா பெரிய விஷயம். அதுவும் மெனு ஸ்கிரிப்டும்பாங்க, கையெழுத்து பிரதி. மெனுனா மேனுவலாக எழுதுறது, ஸ்கிரிப்ட்னா எழுத்து, மெனு ஸ்கிரிப்ட் அப்படிம்பாங்க, கையெழுத்து பிரதி. அப்போல்லாம் என்ன, இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்லாம் இல்லை. 3000 புத்தகம் கையெழுத்து பிரதினா என்ன பண்ணும்? தப்பு கிப்பு இல்லாமல் எழுதணும். வரும் அப்படியே காப்பி எடுத்து 3000 பிரதி வச்சுருக்காங்க. ஏன்னா இஸ்லாம் குரானில் வந்து கல்விக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் கல்வி கற்றுக் கொடுக்கும். சொன்னாலே முகமது நபி கூட பக்கத்து நாடெலாம் பிடிப்பார். பிடிச்சி அவனை அடிமையாக கொண்டு வந்துட்டு, என் மக்கள் கல்வி கற்றுக் கொடு, எழுத படிக்க கற்றுக் கொடு, நான் உன்னை ரிலீஸ் பண்ணிடுறேன்னு ரிலீஸ் பண்ணுவாராம். அதில் அவ்வளோ முக்கியம். அதேமாதிரி பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. பெண்ணை வந்துட்டு பெரிய இடத்துல வச்சு பார்க்கணும். அந்த மாதிரி பெண் இல்லைன்னா சமூகமே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு கவான் கேட்பாங்க. இவங்களில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கார் அசன், பங்கு, பாமினி முதல் இது. அப்புறம் 3வது முகமது, அவருடைய பிரைம் மினிஸ்டர் முகமது கவான். முடிஞ்சா பாடம்? அவ்வளோதாங்க. என்ன பார்த்தோம்? விஜயநகர பேரரசு. விஜயநகர பேரரசு பாமினி. யாருக்கு அப்புறம் வராங்க? 14ஆம் நூற்றாண்டில் யார்? முகமது பின் துக்ளக். அவரோட கடைசி காலத்தில் இங்கே பாமினி அரசு. இவங்க இது பாமினி அரசு ஒன்றா இருக்கும், 5ஆக உடஞ்சிரும். அப்புறம் இங்கே விஜயநகர பேரரசு.
இவங்க பக்தி இயக்கத்தினுடைய சப்போர்ட்டில் அது மாதிரி போவாங்க. இவங்க இஸ்லாம் மத சப்போர்ட்டில் அந்த பாணியில் போவாங்க. இதில் எத்தனை மரபு? 4 மரபு. இதில் 18 அரசர்கள் அப்படின்னு பார்த்துருப்போம். கரெக்டா? அப்புறம் இவங்க யார்கிட்ட வீழ்ச்சி அடைவாங்க? முகலாயர்கிட்ட வீழ்ச்சி அடைவாங்க 2 பேரும். பார்ப்போம். அவ்வளோதான், இன்றைக்கி போதும். இதெல்லாம் நீங்கள் படித்து தான் ஆகணும். ஏன் அப்படின்னா தமிழில் ஒரு இது இருக்குது தானே, கலை சொற்களில் இருக்குது. அது இதில் இருந்து தான் கேட்பான். எல்லாத்துலேயும் சயின்ஸு, சோசியல் சயின்ஸு 2லேருந்து தான் கேட்பானுங்க. சோசியல் சயின்ஸில் ஜாகிரஃபி, ஜியோகிரஃபி எல்லாத்துலேயும் ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி அது மெயினாக ரொம்ப லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம்ல, அதிலேருந்து கேட்பாங்க. அதான் நான் இங்கிலீஷ் தமிழ் 2மே நடத்துகிறேன்ல, அதை கவனிச்சிட்டு வந்தாவே போதும். அந்த வார்த்தை தான் வரும். எல்லாம் 2 in 1 பர்பஸ். சங்கம வம்சத்தின் மிக சிறந்த ஆட்சியாளர் மனப்பாடம் பண்ணக்கூடாது. அந்த டேர்ம்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நடத்தும் பொழுது காது கொடுத்து கேட்டிங்கன்னா வந்துடும். மிக சிறந்த ஆட்சியாளர் யார்? சங்கமா. ஹரிகர 2வா? புக்கர ஹரிகர 2 தான். 2 தான். புக்கரோட பையன் மறந்து பாருவான். பார்த்து சங்கமம் தானே ஃபஸ்ட்டு. ஆமாம். விஜயநகர கட்டட தூண்களில் பெரும்பாலும் காணப்படும் விலங்கு எது? குதிரை. சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யார்? அவர் தம்மியை வச்சு தான் இவர் ஆட்சி செய்வார். இன்னொருத்தர். ஆமாம். மதுரை சுல்தானிய அரசை முடிவு கொண்டு வந்தவர். குமார கம்பண்ணா. அவர் ஓகே, ஆனால் அவர் வந்துட்டு படை தளபதியாக போய் கொண்டுட்டு வருவார். 2ஆம் தேவராயர் காலத்தில் தான் வரும். இதான் சரி. பாமணி அரசில் சிறந்த மொழியறிஞராகவும் கவிஞராகவும் விளங்கியவர். சுல்தான். பார்த்துக்கங்க, செக் பண்ணிக்கங்க. அரவீடு. ஆரவீடு இல்லை, அரவீடு வம்சத்தின் தலைநகரம். கடைசி தானே? ஆமாம். பார்த்து எழுதுங்க. என்ன பேர் வரும்? ஏமன் கொண்டாவா ஏதோ வரும். ஏமன் கொண்டாவா? ஆமாம், ஏமகொண்டா. விஜயநகர பேரரசு. அதெல்லாம் புது பேருனால அப்படி வராது. பார்த்தீங்கன்னா நான் 4 ஆப்ஷன் கொடுத்து அடிச்சிருக்கீங்க. ஏமன் கொண்டான்னு நினைக்கிறேன். விஜயநகர பேரரசுலாம் வெளியிடப்பட்ட நாணயங்களுக்கு டேஸ் என்று பெயர். வராகா. வராகா ஏதோ ஒன்று. முகமது கவான் வெடிமருந்து தயாரிங்க அதனை பயன்படுத்தும் பற்றி டேஸ் வேதியியல் அறிஞர்கள் வரச் செய்தார். பாரசீகமா? ரைட், அதான பார்த்தோம். விஜயநகரத்தில் கிராம விவகாரங்களை டேஸ் கவனித்தார். இந்த நிர்வாகி பேர் என்ன? கிராம நிர்வாகி பேர். அதான் கேள்வி, பார்த்துக்கங்க. கிராமணின்னா போட்டாங்க, இல்லை வேறு பேர் இருக்கும் பாருங்கள். இதை மேட்ச் பண்ணுங்க. விஜயநகரா. பிரதாபருத்ரன். வெரி குட். கிருஷ்ணதேவராயா அவரோட அவையில் இருந்தாங்க. அப்துல் ரசாக். தெனாலிராமன் மகாத்தி என்ற நூல் எழுதியிருப்பார். கரெக்டா? வெரி குட். இதெல்லாம் பார்த்து எழுதணும் போயிட்டு நீங்கள். இப்போ ஞாபகம் வந்துடும். 2-3 தடவை பார்க்கணும். இந்தியாவில் விஜயநகர அரசின் இராணுவம் அச்சுறுத்தக்கூடியதாக இருந்தது. கரெக்டா? ஆமாம். எதனால்? போர்ச்சுகீஸ் வெடிமருந்த எதில் அட்டாச் பண்ணார்? குதிரைப்படையோட. பீரங்கி கிடையாது, குதிரைப்படையில் அட்டாக் பண்ணார். பீரங்கி முதல்ல பார்த்தீங்கன்னா இவர் தான் வருவாங்க. போட்டிருந்துச்சா? அப்படியா? ஆனால் பீரங்கி முதல்ல பயன்படுத்தினது இந்தியாவில் யாருன்னா? பீரங்கினா போட்டிருந்துச்சு. இல்லை, வெடிமருந்து துப்பாக்கியாக இருந்திருக்கும், குதிரையோட அட்டாச் பண்ண. பீரங்கின்னு போட்டிருந்துச்சா? சரி. ஆனால் பீரங்கி முதல்ல பயன்படுத்தினா தெரியுமா? பாபர்.
அடுத்தது விஜயநகர இராணுவம் பீரங்கி படை குதிரைப்படை கொண்டிருந்தது. இங்கே போட்டிருக்கு, அங்கே இருந்துச்சா? இருங்க பார்த்துட்டு வந்துடலாம். விஜயநகரம் தப்பாயிடக்கூடாது, அதுக்கு தான். மேலே இருக்கா? சரி, அடுத்தது 2 கரெக்டா? ரெண்டு கரெக்டு. தவறான இணை பட்டு சீனா கரெக்டு. வாசனை பொருட்கள் அரேபியாவா? வாய்ப்பு இல்லை. கற்கள் அது கரெக்டு. மதுரா விஜயம் கங்காதேவி, இதுதான் தப்பு. அரேபியா அதே வறட்சி, அங்கங்கே வாசனை திரவியம். மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் வாசனை திரவியம். தென்கிழக்கு ஆசிய நாட்டில் கிடைக்கலாம். பொருந்தாதது முகமது, அவங்களாம் விஜயநகர பேரரசு. பொருத்தமான விடையை டிக் செய்யணுமா? பொருத்தமான விடைன்னா என்ன சொல்கிறான்? இங்கே கீழே ரைட், சரி. பச்சை கலந்த நீல வண்ணத்தை கொண்ட விலையுயர்ந்த கற்கள் ஆன அரியணை பாரசீக அரசர்களின் அரசவை அலங்கரித்தன. பிரதோசி கரெக்டு தானே? ஓகே. விஜயநகர பாமணி அரசர்களிடையே மோதல் ஏற்படுவது கிருஷ்ணா துங்கபத்ரா நதிகளுக்கு இடைப்பட்ட செழிப்பான பகுதி. ஓகே. மற்றும் கிருஷ்ணா கோதாவரி நதிகளுக்கு இடைப்பட்ட களிமுக பகுதி. கரெக்டு. முதலாம் முகமது முல்தானில் கல்வி பயின்றார். அப்படியா? இல்லை, அவங்க அப்பா தான் முல்தானில் கல்வி பயின்றார். அவங்க அப்பா இங்கேயே கல்வி நிறுவனத்தை உருவாக்குனார், அதில் எல்லாரும் போய் படித்தாங்க அப்படின்ட்டு. இது கிடையாது. முகமது கவான் 3ஆம் முகமதுவின் கீழ் தனித்தன்மை மிக்க பிரதம அமைச்சராக இருந்தார். கரெக்டு. அப்போ 1, 2, 4 இருக்கா? அப்படி ஆப்ஷனே இல்லையா? 1, 2, 4 தான் வரணும். இதை போட்டுக்கோங்க, இதை அடிச்சுட்டு 4 செக் பண்ணிக்கோங்க என்ன சரியா தவறா. பாமணி அரசை தோற்றுவித்தவர் ஹரிஹரர் புக்கரா? கரெக்டா? விஜயநகர பேரரசு உருவாக்கணுங்க தான் அவங்க. ஏன் இவ்வளோ ரொம்ப யோசிக்கிறீங்களா? சரி, ஃபஸ்ட்டு கேள்விப்படுறதுனால அப்படி இருக்கும். படிங்க, நல்லா புரிஞ்சு படிங்க. 20 ஆண்டுகள் ஆட்சி செய்த கிருஷ்ணதேவராய சங்கம வம்சத்தின் சங்கம வம்சமா? துளுவ வம்சம் 3வது. அஷ்டதிக்கஜத்தில் சாலுவ வம்சத்தில் ஒரே ஒரு அரசர் தான் இருப்பார். சரியா? அஷ்டதிக்கஜத்தில் அல்லசாணி பெத்தன்னா குறிப்பிட தகுந்தவர். கரெக்டா? கரெக்டு தான். விஜயநகர பேரரசில் 2வது குறிப்பிடத்தக்கவர் தான் யார்? தெனாலிராமன். விஜயநகர பேரரசு அரசுரிமை என்பது பாரம்பரியம். கரெக்டு. பிறப்புரிமை அடிவில் அங்கே கரெக்டு. பாமணி அரசு படிய 18 சரியா போச்சு. போதும், இன்னைக்கு போதும், நாளைக்கு பார்ப்போம்.